ஓகே. நம்ம லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்திருந்தோம்? ரிசோர்ஸ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி 3 செஷன்ஸ் வரைக்கும் பார்த்திருக்கீங்க கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல we have seen Kubernetes ஓட introduction, Kubernetes ஓட architecture ஞாபகம் இருக்கா? How Kubernetes works. Okay, like Kubernetes works in the form of cluster. Kubernetes cluster formatல தான் நம்ம work பண்ண போறோம். It includes master and worker nodes. Master nodesல சில component இருக்கு, worker nodesல சில component இருக்கு. So using kubectl commands நம்ம cluster குள்ள interact பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம் கரெக்ட்டா? So அது வந்து first sessionல. ரெண்டாவது அந்த கிளஸ்டர் கிரியேஷன்ல என்னென்ன டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்றத நம்ம பார்த்தோம். 5 மெத்தட்ஸ் யூசுவலா இருக்கும். அதுல எந்த டூல் எந்த மெத்தட் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். சொல்யூஷன் நமக்கு சேம் கிளஸ்டர் தான் வரும். கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட் காம்ப்ளெக்சிட்டி தான் டிஃபர் ஆகுமே தவிர ரிசல்ட் எல்லாத்துலயும் ஒண்ணுதான். அந்த விஷயத்துல காப்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி we created cluster. கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன ரிசோர்சஸ் கிரியேட் ஆகும்ன்றத நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல யூசர்ஸ் ஒர்க் பண்றதுக்கா இருக்கட்டும், அதுல ஏதாவது அப்ளிகேஷன் லான்ச் பண்றதுக்கா இருக்கட்டும், என்ன கிரியேட் பண்ணுவோம்? நேம் ஸ்பேசஸ். So once after the cluster is created, டிவைட் பண்ணுவோம். அந்த கிளஸ்டரை சப் கிளஸ்டர்ஸா டிவைட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம், which is what நேம் ஸ்பேசஸ். அந்த நேம் ஸ்பேசஸ்ல ஈச் என்விரான்மெண்ட் பீப்புள் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல யூசர்ஸ் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், யாருக்கு ஆக்சஸ் கொடுக்குறோமோ அவங்க எல்லாருமே அந்த நேம் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ண முடியும். சோ நேம் ஸ்பேசஸ். அடுத்து எல்லா நேம் ஸ்பேசஸ்லயுமே என்ன ரன் ஆகும்? பாட்ஸ். சோ பாட்ஸ் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் குபர்னெட்டிஸ்னு நம்ம பார்த்திருந்தோம். சோ பாட்ஸ் தான் நேம் ஸ்பேசஸ்க்குள்ள ரன் ஆகக்கூடிய காம்பனன்ட்ஸ். பாட்ஸை மேனேஜ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு எத்தனை பாட் வேணுமோ, எந்த காப்பி பாட் வேணுமோ, அதை ஹை அவைலபிலிட்டியோட மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம்? பாட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி replica set and daemon set. So replica set and daemon set use பண்ணி நம்ம paths manage பண்ணலாம். What is replica set? Okay. So replica set ஓட formula, number of replica is equal to number of pods. நீங்க எனக்கு ஒரு HTTPD pod வேணும், அந்த pod எனக்கு ஒரு 4 கவுண்ட்ல ஓடணும் என் கிளஸ்டர்ல, அதாவது 4 பாடா என் கிளஸ்டர்ல அது மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா நீங்க ரெப்ளிகா செட் மூலமா லான்ச் பண்ணலாம். நீங்க சொன்ன கவுண்ட்ல நீங்க சொன்ன அவைலபிலிட்டியோட அது வந்து ரன் ஆகும். இன்கேஸ் அந்த பாட் வந்து ஏதாவது டவுன் ஆகுது அப்படின்னா controller manager will take care of the availability. மறுபடியும் ஒரு புது பாட் கிரியேட் பண்ணி நீங்க சொன்ன கண்டிஷனை அதை பேலன்ஸ் பண்ண வச்சுட்டே இருக்கும். அதுதான் replica set. So replica set is a method of launching pods or managing like pods within the cluster irrespective of the worker nodes. எந்த worker nodeல ஸ்பேஸ் இருக்கோ அந்த worker nodeல scheduler அந்த particular pod ரன் பண்றதுக்கு schedule பண்ணி கொடுக்கும். இது வந்து replica set. daemon set number of, வேற நல்லா யோசிச்சு சொல்லுங்க. daemon set number of worker nodes is equal to number of pods. எனக்கு என் கிளஸ்டர்ல எத்தனை worker node இருக்கோ அந்த worker nodes எல்லாத்துலயும் ஒரு காப்பி வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம daemon set பேஸ் பண்ணி போலாம். அதுவுமே அவைலபிலிட்டியோட தான் இருக்கும். உங்களுக்கு நான் லாஸ்ட் செஷன்ல பிக்சர் காமிச்சேன், பட் அதை வந்து நான் அதுல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சோ ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த பிக்சர் என்கிட்ட இல்ல வேற. ஓகே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து சேம் 2 மெஷின் இருக்கு ஒர்க்கர் நோட்ல. அதுல நான் ஆப்வியஸா வந்து 2 நேம் ஸ்பேசஸ் கிரியேட் பண்றேன். ஒன்னு ரெட் ஒன்னு கிரீன்னு நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். இதுதான் உங்களுடைய ஆக்சுவல் கிளஸ்டர். இப்போதைக்கு நான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன் இல்லையா, ரெப்ளிகா செட், daemon செட், எந்த நேம் ஸ்பேஸ்ல எத்தனை கிரியேட் ஆகணும், அது எந்த கலர்லாம் நம்ம பார்த்தோம். சோ இன்கேஸ் உங்க கிளஸ்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளஸ்டர்ல எனக்கு ஒரு புது ஒர்க்கர் நோட் ஆட் ஆகுது, என் கிளஸ்டர்ல புது ஒர்க்கர் நோட் ஆட் ஆகுது இந்த மாதிரி. ஓகேவா, புது ஒர்க்கர் நோட் ஆட் ஆகுது. அப்ப நம்ம கொடுத்திருந்த கண்டிஷன்ஸ் என்ன ஆகும்? நான் வேணா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன். ரெப்ளிகா செட் 5 daemon செட் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். daemon செட் கிரீன், மேல இருக்கிறது ரெட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே இருக்கிறது கிரீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நேம் ஸ்பேஸ். ஆக்சுவலி அன்னைக்கு பார்த்த மாதிரியே இது ரெட் நேம் ஸ்பேஸ், கிரீன் நேம் ஸ்பேஸ். இப்ப என்னால கலர் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது, அதனாலதான் நான் அப்படியே போடுறேன். சோ
இந்த மாதிரி எனக்கு ஓடிட்டு இருக்கு. இப்ப எனக்கு என்ன பண்ணணும், மேல இருக்கக்கூடிய நேம் ஸ்பேஸ்ல ரெட் நேம் ஸ்பேஸ்ல எனக்கு 5 பாட் ரன் ஆகணும். ரெப்ளிகா செட் மூலியமா நான் லான்ச் பண்றேன். 5 பாட் எந்த மெஷின்ல ஓடலாம்? எங்க வேணாலும் ரேஷியோ எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ எனக்கு இங்க வந்து மூணுத்துலயுமே ஒரு காப்பி கூட போட்டுக்கிறேன். இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. சோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போடுறேன். அதை இதை எடுத்துடுறேன். நீங்க அன்னைக்கு கிளாஸ்ல என்ன பாத்தீங்களோ நான் அதே தான் போடுறேன். ஓகேவா? அன்னைக்கு கிளாஸ்ல இதுதான் பாத்திருந்தீங்க. சோ 5 பாட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ்ல லான்ச் ஆக போகுது. 3 4 5. ரெண்டாவது கேள்வி, டீமன் செட் லான்ச் பண்ணனும். டீமன் செட் மூலமா எனக்கு கிரீன் நேம் ஸ்பேஸ்ல பாட் லான்ச் பண்ணனும். எத்தனை பாட் வரும்? 2 பாட். ஏன்னா 2 வர்க்கர் நோட் தான் இருக்கு. சோ 2 பாட்ஸ் எனக்கு வரணும். சோ 1 and 2 வந்துருச்சு. இதுதான் நம்மளுடைய கிளஸ்டர். இப்ப இந்த கிளஸ்டர்ல தான் ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்றேன். which is உங்களோட கிளஸ்டர்ல ஒரு புது நோட் வந்து வர்க்கர் நோட் வந்து நீங்க ஆட் பண்றீங்க. இப்படி ஆட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கவுண்ட் லைக் உள்ள இருக்கக்கூடிய பாட் எல்லாம் ரெப்ளிகேட் ஆகாது. இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரே ஒரு புது நோட் மட்டும் நாம ஆட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த கண்டிஷன்ஸ் என்ன ஆகும்? இந்த கண்டிஷன்ல என்ன சேஞ்சஸ் வரும் பாருங்க. கண்டிஷன் பேலன்ஸ் ஆகுதா அப்படின்றத பாருங்க. ரெப்ளிகா செட் 5 பாடு கரெக்டான 5 பாடு என் கிளஸ்டர்ல ஓடுதா? ரெப்ளிகா செட் மூலமா ஓடுது. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சேஞ்சஸ் கிடையாது. நான் சொன்ன கண்டிஷன் 5 பாட் இருக்கணும். 5 பாட் எனக்கு யூசுவலா ஓடிட்டு இருக்கு. புது கிளஸ்டர் புது நோட் வந்தாலும் எந்த இம்பாக்டும் அதுல இல்ல. ரெண்டாவது டீமன் செட்டோட கண்டிஷன் வந்து பேலன்ஸ் ஆகல. அப்ப என்ன ஆகுது? புது வர்க்கர் நோட் ஆட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து அதுல ஒரு சேஞ்சஸ் நடக்கணும். இதை யார் பாத்துக்கிறா? கண்ட்ரோலர் மேனேஜர், ஸ்கெடியூலர் வந்து அலோகேட் பண்ணும், கண்ட்ரோலர் மேனேஜர் அதை ட்ரிகர் பண்ணும். சோ இந்த மாதிரி தான் அது நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்கேஸ் உங்களோட கிளஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மெஷின் டெலீட் ஆயிடுச்சு, இப்போ எந்த கண்டிஷன் பேலன்ஸ் ஆகல? டீமன் செட் என்ன கண்டிஷன்? ரெப்ளிகா டீமன் செட்ல சேஞ்சஸ் கிடையாது. 1 2 கரெக்டா? ரெப்ளிகா செட்ல 5 பார்ட் நம்ம கேட்டிருந்தோம். பட் 3 தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் 2 பார்ட் வந்து எங்க வேணாலும் ஸ்கெடியூல் ஆகலாம். இங்கேயும் ஸ்கெடியூல் ஆகலாம், இல்ல 4 1 ஸ்கெடியூல் ஆகலாம். அது ரேண்டம். சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து ட்ரிகர் பண்றதுக்கு கண்ட்ரோலர் மேனேஜர் பாத்துக்கோ. இதை நான் லாஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் சொல்றதுக்கு. சோ ரெப்ளிகா செட் அண்ட் டீமன் செட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்ட்ஸை மேனேஜ் பண்றோம். இது இல்லாம இன்னொன்னு சொன்னேன், யாரு? டிப்ளாய்மெண்ட்னு சொன்னேன். பட் நம்ம அதை பார்க்கல. மத்தபடி இந்த ரிசோர்ஸ் கிரியேஷன் எல்லாமே நம்ம ஹேண்ட்ஸ் ஆனோடையும் பார்த்தோம். கரெக்டா? இன்னைக்கு இந்த டிப்ளாய்மெண்ட்ன்றதையும் நான் கவர் பண்ணிடுறேன். அடுத்தது ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? ஃபைன். சோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பாட் கிரியேட் பண்ணா எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? ஸ்கிரிப்ட் எழுதணுமே, ஞாபகம் இருக்கா? YAML ஸ்கிரிப்டிங், டிக்ளரேட்டிவ் மெத்தட், இம்பரேட்டிவ் மெத்தட்னு சொல்லி மெத்தட்ஸ் என்னன்றத சொல்லியிருந்தேன். ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும்ன்றத ரெஃபரன்ஸ் காமிச்சிருந்தேன். அதே மாதிரிதான் நீங்க எல்லாத்துக்குமே ஃபார்மேட் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது. சோ பார்ட்ஸ்க்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதி கிரியேட் பண்றேன் அப்படின்னா வெறும் பார்ட் தான் கிரியேட் ஆகும். ரெப்ளிகா செட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ரெப்ளிகா செட் கூட நம்ம சொன்ன அந்த செட் ஆஃப் பார்ட்ஸும் கிரியேட் ஆயிடும். டீமன் செட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா டீமன் செட்னு ஒரு ரிசோர்ஸும் கிரியேட் ஆகும், பாட்ஸும் கிரியேட் ஆகும். டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா டிப்ளாய்மெண்ட் பிளஸ் ரெப்ளிகா செட் பிளஸ் பாட்ஸ், இது மூணுமே கிரியேட் ஆகும். டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது என்ன? லைக் மத்த 3 பேர் மாதிரி என்னால அதை டிரா பண்ணி காட்ட முடியும். டிரா பண்ணலாம், பட் ஸ்டில் அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா என்னால காட்ட முடியாது. தியரிட்டிக்கலா நான் டிப்ளாய்மெண்ட் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். பேசிக்கலி வாட் இஸ் டிப்ளாய்மெண்ட்? launching an application into an environment. ஏதோ ஒரு இடத்துக்கு லான்ச் பண்றது தான் நம்ம டிப்ளாய்மென்ட்னு சொல்லுவோம். Kubernetes பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன லான்ச் பண்ணுவோம்? pods தான் சொல்லணும், கண்டெய்னர்னு சொல்லக்கூடாது. pods தான் லான்ச் பண்ண போறோம். podsக்குள்ள கண்டெய்னர்ஸ் இருக்கும், கண்டெய்னர்ஸ்க்குள்ள அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சோ மறுபடியும் அந்த லேயர் சொல்றேன். கிளஸ்டர்க்குள்ள நோட்ஸ்க்குள்ள பாட்ஸ்க்குள்ள தான் உங்க கண்டெய்னர்க்குள்ள தான் அப்ளிகேஷன். ஓகேவா? சோ அந்த லேயர், அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை தான் அடுத்து யூசர்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுவாங்கன்ற டாபிக்கை நம்ம இன்னைக்கு செஷன்ல கவர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி டிப்ளாய்மெண்ட். சோ டிப்ளாய்மெண்ட் இஸ் நத்திங் பட் மீன்ஸ் ஆஃப் லான்ச்சிங் த பாட். இட் மீன்ஸ் பாடை லான்ச் பண்றதுதான் Kubernetes டெர்ம்ஸை பொறுத்த வரைக்கும். சோ பாடை எப்படிலாம் நம்ம கிளஸ்டருக்குள்ள லான்ச் பண்ணலாம்?
இல்ல யூஸ்வலா வாட் ஆர் த டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வி ஹேவ்? இப்பன்னு இல்ல, குபர்னெட்டிஸ்னு இல்லாம நார்மலா நிறைய இடத்துல டிப்ளாய்மெண்ட் பார்த்திருக்கீங்க. அதாவது EC2ல அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றது, இல்ல சம் கைண்ட் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஹோஸ்ட் பண்றதுன்னு சொல்லி நிறைய பார்த்திருக்கீங்க. என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம்? What are the default deployment strategies we have? ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்னென்ன மெத்தட்ல நம்ம பண்ண முடியும், ஒவ்வொரு மெத்தட்லயும் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது ஒரு ஐடியா நீங்க பாத்திருக்கீங்க? பார்க்கலன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லல, உங்களோட அப்ளிகேஷனை உங்க சர்வர்ஸ்குள்ள லான்ச் ஓகே, டிப்ளாய்மெண்ட்னா இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்றேன். ஒன்ஸ் ரிலீஸ் பண்றது மட்டும் டிப்ளாய்மெண்ட் கிடையாது. அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை அப்டேட் பண்றோம் இல்லையா, அப்டேட் பண்றப்பவும் எனக்கு அதே மாதிரி ஸ்பின் அப் ஆகணும் ப்ராப்பரா. அதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி என்னன்ற கீவேர்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அடுத்து மெயினான ஸ்ட்ராட்டஜிஸ் யார் யாருன்றதை நான் சொல்றேன். ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட். இப்ப நான் பாக்குறது என்னவோ, நான் சொல்றது என்னவோ டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுல எதெல்லாம் குபர்னெட்டிஸ் ஃபாலோ பண்ணுன்றதையும் நான் சொல்றேன். ஓகேவா? ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட் ரியல் டைம்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அது சர்வரா இருக்கட்டும், பாடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே ஸ்ட்ராட்டஜிஸ் காமன் தான். ஸோ ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட், ரோலிங் அப்டேட், ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட் அண்ட் தென் கேனரி டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு இதுல டாஸ்காவே இன்க்ளூட் பண்றேன். நோ மோர் அபவுட் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேவா? ஸோ இன்னும் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் இதை தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். ஸோ ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட் ஃப்ரம் த நேம் என்ன இருக்கு, புதுசா கிரியேட் பண்ணி டிப்ளாய் பண்ண போறோம். சோ அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க நம்ம பார்க்க போறது எல்லாமே பாட் ரிலேட்டடா, குபர்னெட்டிஸ் ரிலேட்டடா தான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன். சோ ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் சினாரியோ நான் எடுக்கிறேன். சோ நம்ம கிட்ட 4 பாட் இருக்கு. ஓகேவா? 4 பாத்ஸ் வச்சிருக்கோம். 4 பாத்ஸ்குள்ளேயும் கண்டெய்னர்ஸ் இருக்கும். கண்டெய்னர்ஸ்குள்ள தான் அப்ளிகேஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஆனா கண்டெய்னர்னு நம்ம பிரிச்சு பார்க்க மாட்டோம், பாட்ஸ்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ 4 பாட் நம்ம கிட்ட இருக்கு. அந்த 4 பாட்ல நம்ம கிட்ட வெர்ஷன் 1 அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த வெர்ஷன் 1 அப்ளிகேஷனை நீங்க என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, வெர்ஷன் 1.2 இல்ல வெர்ஷன் 2 சம்திங் ஒரு அப்டேட்க்கு நம்ம மாத்தணும். எப்படி எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம்? ஆல்ரெடி என் கிளஸ்டருக்குள்ள 4 பார்ட் பழைய அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு. அந்த 4 பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு புது பார்ட் கொண்டு போகணும். ஆனா டவுன் டைம் இருக்கக்கூடாது. மெயின் கோல் என்ன? அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்றப்போ நம்ம எவ்வளவு அப்டேட்ஸ் பாக்குறோம் ரியல் டைம்ல. இன்ஸ்டா அப்டேட் ஆகுது, ஃபேஸ்புக் அப்டேட் ஆகுது. ஆனா நமக்கு டவுன் டைம் ஜாஸ்தி வருதா? வராம அதை அப்டேட் பண்ணணும். அப்ளிகேஷன்ஸ் அப்டேட் ஆகுறப்போ டவுன் டைம் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம கொண்டு வர்றதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா நமக்கு டவுன் டைம் வராது அப்படின்றத சொல்லி தரதுக்கு தான் இந்த 4 இப்ப நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது எப்படி ரிலீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 4 பாடும் டெலீட் ஆயிடும். நான் ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் பாட்ஸ் எனக்கு டெலிட் ஆகி புது பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு கிரியேட் ஆகும், லான்ச் ஆகும். புது பார்ட்ஸ் எனக்கு கிரியேட் ஆகுற வரைக்கும் என்ன இருக்கும் அங்க? அதான் டெலிட் ஆயிடுச்சு. டெலிட் ஆனதுக்கு அப்புறம் 4 பேரும் டெலிட் ஆனதுக்கு அப்புறம் தான் புதுசா வருது. அந்த மீன் டைம்ல எனக்கு என்ன ஆகும்னா டவுன் டைம் இருக்கு. ஓகேவா? பழசு எல்லாமே டெலிட் ஆனதுக்கு அப்புறம் தான் புதுசு ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் ஆகும் அப்படின்றப்போ அந்த இடத்துல அப்ளிகேஷனே இல்லையே. கரெக்டா? அந்த இடத்துல எனக்கு டவுன் டைம் இருக்கு அப்படின்றதுதான் ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட டிராபேக். ரீக்ரியேட் அப்படின்னா பழசு எல்லாம் டெர்மினேட் ஆகி புது பார்ட்ஸா லான்ச் ஆகும் அப்படின்றதுதான் ரீக்ரியேட். அதை உங்களுக்கு ஒரு பிக்சர்ல நான் காட்டுறேன். So deployment strategies.
ஸோ டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ரீக்ரியேட் அப்படின்னா பழசு எல்லாமே டெர்மினேட் ஆகி இதான் ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட். ஸோ இங்க என்ன ஆகுது, in recreate deployment we fully scale down the existing application version. எல்லாத்தையும் delete பண்ணிட்டு எல்லாத்தையும் terminate பண்ணதுக்கு அப்புறம் தான் we scale up the new application version. scale down பண்ணி scale up பண்றது இந்த மாதிரி. பழசு ஓடிட்டு இருக்கு, பழசு எல்லாம் டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் அங்க அப்ளிகேஷன் இல்ல, மறுபடியும் புதுசா லான்ச் பண்றதா ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுல கண்டிப்பா டவுன் டைம் இருக்கும், பார்த்தாலே தெரியுது. இது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்? கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, பட் எந்த மாதிரி சினாரியோஸ்ல? யூசர் கம்மியா இருக்கிற டைம்ல பண்ணா கூட பிரச்சனை இல்லை. ஓகே, புதுசாவே நம்ம லான்ச் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா யூசர்ஸ் டிராபிக் கம்மியா இருக்கிற டைம்ல லான்ச் பண்ணா கூட டவுன் டைம் பெருசா இம்பாக்ட் ஆகாது. அது ஒரு சினாரியோ. அடுத்து எனக்கு வெர்ஷன், அதாவது இந்த டைம் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை இப்ப நம்ம டவுன் பண்ணாலும் பெரிய இம்பாக்ட் யூசர்ஸ் கிட்ட இருக்காது. அதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி அப்டேட்ஸ் தான் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம்ன்ற டைம்ல ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். வெர்ஷன் 1.1ல இருந்து வெர்ஷன் 1.2 டவுன் டைம் பெரிய எனக்கு இம்பாக்ட் இல்லை அப்படின்ற சின்ன சின்ன சினாரியோஸ்ல we can use this recreate deployment. பெரிய யூசர்ஸ் இருக்கிற இடத்துல பெரிய அப்ளிகேஷன் நம்ம வந்து அப்டேட் பண்ற டைம்ல ரீக்ரியேட்டை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அது ஒரு இம்பாக்ட். ஸோ இந்த மாதிரி தியரட்டிக்கலா ரீட் பண்ணி பாருங்க. ஸோ டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் குபர்னெட்டிஸ்னு போட்டுக்கோங்க. அதுல எந்த வெப்சைட் போடலாம் அப்படின்னா auth0 இருக்கும். இந்த பேஜ்ல வந்து அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நல்லா இருக்கும், அபிஷியல் பேஜ்ல இருக்காது, நல்லா இருக்காது. ஸோ இதுல போயிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ரோலிங் அப்டேட். ஃபர்ஸ்ட் ஒன் புதுசா கிரியேட் பண்றது, டவுன் டைமோட கிரியேட் பண்றது. ரெண்டாவது ரோலிங் அப்டேட் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் டிஃபால்ட்டா குபர்னெட்டிஸ் உடைய டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. குபர்னெட்டிஸை யூஸ் பண்ணி குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் லான்ச் பண்றோம், அப்டேட் பண்றோம், என்ன நீங்க சேஞ்சஸ் பண்ணாலும் ரோலிங் அப்டேட்ன்ற ஸ்ட்ராட்டஜியை தான் அது டிஃபால்ட்டா ஃபாலோ பண்ணும். ரோலிங் அப்டேட்னா என்ன அப்படின்னு பார்த்தா சேம் சினாரியோ, we have 4 parts with version 1.1. அந்த அப்ளிகேஷனை நான் வந்து version 2. something வெர்ஷன் 1.2க்கு நான் அப்டேட் பண்ண நினைக்கிறேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பாருங்க, ஒன்னு கிரியேட் ஆக ஒன்னு டெர்மினேட் ஆகும். முன்னாடி என்னாச்சு, ஃபுல்லா டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் புதுசே வந்தது. இங்க என்ன ஆகும்னா ஒரு பாட் கிரியேட் ஆக ஒன்னு டெலீட் ஆகும். ஸோ 4 பார்ட்ஸ் எனக்கு வெர்ஷன் 1.1 என் கிளஸ்டர்ல ஓடிட்டு இருக்கும். அந்த டைம்ல எனக்கு என்ன ஆகும்னா 1 நியூ பாட் வித் வெர்ஷன் 1.2 கிரியேட் ஆகும். ஒன்னு கிரியேட் ஆக என்ன ஆகும்னு சொன்னேன், ஒன்னு டெர்மினேட் ஆகும். சோ ஒரு புது பாட் கிரியேட் ஆக ஒரு பழைய பாட் டெலீட் ஆகும். வெர்ஷன் 1.1ல இருந்து ஒரு பாட் டெலீட் ஆகுது. அகைன் 2 பாட் வித் வெர்ஷன் 1.2. அடுத்து 2 பார்ட்ஸ் வித் வெர்ஷன் 1.1 இருக்கும்போது 3 பார்ட்ஸ் வித் வெர்ஷன் 1.2. அடுத்து எல்லாருமே டெர்மினேட் ஆகி ஒரு பாட் தான் இருப்பாங்க. வெர்ஷன் 1.1 plus 4 parts with version 1.2. அடுத்து ஃபைனலா அந்த ஒரு பார்ட்டும் டெர்மினேட் ஆகி 4 parts with version 1.2 இருக்கும். இப்போ என்னாச்சு, ஸ்டார்ட்ல 4 parts with version 1.1 இருந்தது, 4 parts with version 1.2 ரீப்ளேஸ் ஆயிருக்கு. டவுன் டைம் இருக்கா? எப்படி பார்த்தாலும் ஒரு பாட் எக்ஸிஸ்டிங்ல எனக்கு ஓடிட்டு தான் இருந்தது, ஃபுல்லா அப்டேட் ஆகுற வரைக்கும். இதுதான் ரோலிங் அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் டிஃபால்ட்டா குபர்னெட்டிஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதையும் நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ல ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா So the rolling update is the default deployment strategy in Kubernetes. It replaces pods one by one of the previous version of your application with the pods. ஒன்னு create ஆக இன்னொன்னு delete ஆகும். Replace தான் ஆகுதே தவிர மொத்தமா terminate ஆகல. So எனக்கு first இருந்த 4 podsமே இப்ப புது pods replace ஆயிடுச்சு அப்படின்றது தான் rolling update strategy. So அதுக்கான example இப்ப நம்ம பார்த்த மாதிரியே கொடுத்திருக்கோம். இனிஷியலா இருந்தது, அது கூட version 2 வந்தது, அது கூட ஒன்னு கிரியேட் ஆக ஒன்னு டெர்மினேட் ஆகுது, ஒன்னு கிரியேட் ஆக ஒன்னு டெர்மினேட் ஆகுது. சோ அந்த கேட்டகரியில we have our final application. சோ இதுதான் டிஃபால்ட் ஒன். சோ இது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி ரோலிங் அப்டேட். இட் ஹாஸ் நோ டவுன் டைம், அதிலே போட்டிருக்கோம். without any cluster downtime. downtime இல்லாம நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரோலிங் அப்டேட் எடுத்துக்கிறது தான்.
அண்ட் மூணாவதா ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது என்ன? கேக்கல. ஓகே. ஓகே. ப்ளூ கிரீன் அப்படின்னு நான் இப்ப காமனா நான் சர்ச் பண்றேன். ப்ளூ கிரீன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இட்ஸ் a காமன் ஸ்ட்ராட்டஜி. டிப்ளாய்மெண்ட் குபர்நெட்டிஸ்லயும் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, ஏடபிள்யூஎஸ் கிளவுட்லயும் யூஸ் பண்ணுவாங்க, அஜூர் கிளவுட்லயும் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு காமனான ஸ்ட்ராட்டஜி. இப்ப நார்மலா நான் ப்ளூ கிரீன் போடுறேன், என்ன வருது ஃபர்ஸ்டே? ஏடபிள்யூஎஸ் தான் வருது. இது ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜி. இதை எங்க வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. சோ ப்ளூ கிரீன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னா, என்விரான்மெண்ட் மெத்தட்ஸ்ல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது என்விரான்மெண்ட் கிரியேட்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ளூ கிரீன் என்விரான்மெண்ட் இருக்கும். ப்ளூ தனி ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுது, கிரீன் தனி ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுது. ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஆர்கிடெக்சர் தான் தெரியும் இல்லையா? அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆகக்கூடிய ஆர்கிடெக்சர் ஆல்ரெடி என்னோட யூசர்ஸ் எல்லாமே இங்க ஒர்க் பண்ணிட்டு லைக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரவுட் 53 வழியா ஆக்சஸ் பண்ணி லோட் பேலன்சர் மூலயமா அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பழைய அப்ளிகேஷன். இதே மாதிரி ஒரு ரெப்ளிகா என்விரான்மெண்ட்டை நான் சைட்ல கிரியேட் பண்றேன். அதுல புது அப்ளிகேஷன் இருக்கு. அந்த புது அப்ளிகேஷனை யூசர்ஸ் இனிமே யூஸ் பண்ற மாதிரி நான் டிராபிக்க மட்டும் ரவுட் பண்ணா போதும். ரெண்டு என்விரான்மெண்ட் ப்ளூ கிரீன் இருக்கு. ப்ளூல பழைய அப்ளிகேஷன் ஓடுது, கிரீன்ல புது அப்ளிகேஷன் ஓடுது. ப்ளூக்கு போயிட்டு இருந்த யூசர்ஸ் எல்லாத்தையும் கிரீனுக்கு ரவுட் பண்றதுதான் ப்ளூ கிரீன் என்விரான்மெண்ட். இதுல டவுன் டைம் இருக்கா? எப்படி இருக்கும்? இருக்காது. ஆல்ரெடி அங்க போயிட்டு இருந்த யூசர்ஸ் இப்ப ரவுட் தானே ஆயிருக்காங்க. யூசர்ஸ் தானே நம்ம ரவுட் பண்ணிருக்கோம். இதுலயும் டவுன் டைம் இருக்காது. இந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். சோ இந்த மாதிரி புது என்விரான்மெண்டே கிரியேட் பண்ணி இது இன்னும் ஹை அவைலபிலிட்டி கொடுக்கும். ரெண்டுமே ரோலிங் அப்டேட்டும் சரி, ப்ளூ கிரீனும் சரி, நல்லாவே ஹை அவைலபிலிட்டி கொடுக்கும். சார்ஜஸ் எதுல ஜாஸ்தின்னு பார்த்தா ப்ளூ கிரீன்ல ஜாஸ்தி. பிகாஸ் ஆல்ரெடி எப்படி ப்ராட்ல ஓடிட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்றோம். அதே மாதிரி ஒரு ரெப்ளிகா கிரியேட் பண்றோம் அப்படின்றதுனால இந்த ரிசோர்ஸ்க்குலாம் நீங்க செலவு பண்ணணும். ஓகேவா? அப்ப கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி தான். இதுவே நம்மளோட கிளஸ்டருக்குள்ள அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இல்ல. ஒண்ணு கிரியேட் ஆக ஒண்ணு டெர்மினேட் ஆகுதுன்றதுனால அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி தான் இருக்கும் நமக்கு. சோ ப்ளூ கிரீனை விட ரோலிங் அப்டேட் சார்ஜ் கொஞ்சம் கம்மி தான். அதாவது காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கம்மி தான். இங்க கொஞ்சம் சார்ஜஸ் ஜாஸ்தியாவே இருக்கும். சோ இது சினாரியோஸ் பொறுத்து எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நீங்க குபர்நெட்டிஸ் இல்லாம நார்மலா வேற எங்கேயாவது டிப்ளாய்மெண்ட் பத்தி கேட்டாங்கன்னா நீங்க ப்ளூ கிரீனே சொல்லலாம். இந்த ரெண்டுத்துல எந்த ஸ்ட்ராட்டஜியை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்ப சொல்றேன் அப்படின்னா, அவங்க ஏதாவது சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஐ வாண்ட் டு அப்டேட் தி அப்ளிகேஷன் வித்வுட் எனி டவுன் டைம். ஸோ லைக் வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னன்றதை பார்த்து ஃபைன். ஸோ இதுல நாலாவதா கேனரி டிப்ளாய்மெண்ட் ஒன்று இருக்கு. கேனரி அப்படின்றது லெஸ் யூஸ்டு டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அது இதுல இருக்கா எக்ஸாம்பிள் தெரியல. கேனரி டிப்ளாய்மெண்ட் இதுல பிக்சர் ஒழுங்கா இல்ல. ஸோ கேனரி டிப்ளாய்மெண்ட் என்னன்னு நான் வேர்ட்ஸ்லயே சொல்றேன். ஸோ நம்ம வந்து இப்போ லைக் கொஞ்சம் கொஞ்சமா லைக் ஒரு 50% நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றத கேனரி டிப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. மொத்தமா அப்டேட் பண்ணாம 50% எப்படி சொல்றேன்னா, இப்போ உங்க அப்ளிகேஷன் பழைய அப்ளிகேஷனும் லைவ்ல இருக்கும், புதுசும் லைவ்ல இருக்கும். எப்ப வேணாலும் ஸ்பின் அப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் கேனரி டிப்ளாய்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான ப்ராப்பர் பிக்சர் எனக்கு கிடைக்கல.
The canary update strategy is a partial update process. பாதி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம், மீதி இருக்காது. வித்தவுட் a commitment of full rollout. ஃபுல்லா நம்ம அப்டேட் பண்ணாம சோ எப்ப வேணாலும் ஒரு ஸ்பின் அப் ஆகுற மாதிரி லைவ்லயே வச்சுக்கிறது தான் நம்மளோட canary deployment strategy அப்படின்னு சொல்லுவோம். இதை சும்மா நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. So canary is also a deployment strategy. இந்த 4 பேரும் இதுங்க இல்லாம வேற என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, லைவ்ல என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்றத சும்மா லிஸ்ட் எடுத்து பாருங்க. இதை தாண்டி வேற எந்த ஸ்ட்ராட்டஜிஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு நேம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. சொல்லுங்க. ஹலோ, அந்த ரீக்ரியேட் டிப்ளாய் பண்ணது என்ன பர்பஸ்க்காக ரெடி பண்ணிருப்பாங்க? ரீக்ரியேட் வந்து உங்களுக்கு டவுன் டைம் பெரிய இம்பாக்ட் இல்ல, சின்ன சின்ன வெர்ஷன்ஸ் தான் நம்ம அப்கிரேட் பண்ண போறோம். குட்டியா ஏதாவது லாங்குவேஜ் அப்டேட் இல்ல வேற ஏதாவது சின்ன ஆப்ஷன்ஸ் தான் நம்ம அப்ளிகேஷன்ல அப்டேட் பண்ண போறோம். அந்த மாதிரி பார்ட்ஸ் நீங்க ஹோஸ்ட் பண்றதா இருந்தா ரீக்ரியேட் டிப்ளாய்மென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ டவுன் டைம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. கரண்டா இதுவும் பண்றாங்களா? அதுதான் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன வெர்ஷன் அப்கிரேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வெர்ஷன்ஸ்னா என்ன சொல்றேன்னா வெர்ஷன் 1.1 நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் இல்லையா, இதுல வெர்ஷன் 1 அப்படிங்கிறது மேஜர் வெர்ஷன், 0.1ன்றது மைனர் வெர்ஷன். இந்த மாதிரி மைனர் வெர்ஷன் அப்கிரேட்ஸ்க்கு ரீக்ரியேட்டை யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டி அப்டேட்ஸ் தானே. இன்கேஸ் வெர்ஷன் 1ல இருந்து பெரிய அப்டேட்டான வெர்ஷன் 2க்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னா அதுல எல்லா விஷயத்துலயுமே நம்ம அப்டேட்ஸ் பண்ணிருப்போம். சோ ஹோல் அப்டேட் அங்க நடக்கிறதுனால அப்போ ரோல் அவுட் இல்ல ப்ளூ கிரீன் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணும். மைனர் வெர்ஷன் அப்கிரேட்ஸ்க்கு ரீக்ரியேட் யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ இதுல நம்ம வந்து நம்மளுடைய கிளஸ்டர்ல டிப்ளாய்மென்ட் பேஸ் பண்ணி ஒரு பாட் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். டிப்ளாய்மென்ட் பேசிஸ்ல நான் வந்து லான்ச் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரெப்ளிகா செட் பிளஸ் பாட்ஸ் அப்புறம் டிப்ளாய்மென்ட் இது மூணுமே கிரியேட் ஆகும். நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். சோ இது வந்து நான் அபிஷியல் பேஜ்ல இருக்கு. deployment A8s Java. So official Kubernetesல இருந்து deploymentக்கான ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். deployments Kubernetes ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் தானே. So it starts with API version. இந்த ஸ்கிரிப்ட் மூலமா நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம் அதுவே பாருங்க. கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் டிப்ளாய்மென்ட் கிரியேட் பண்ண போறோம். டிப்ளாய்மென்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணணும், ரெப்ளிகா செட்டோட இன்ஃபர்மேஷன், பாடோட இன்ஃபர்மேஷன். அதனால தான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் முன்னாடியே கொடுத்துருக்கிறது. ஓகேவா, டிப்ளாய்மென்ட்கான ஸ்கிரிப்ட் எழுத போறீங்க அப்படின்னா அதுல டிப்ளாய்மென்ட் இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துருக்கணும், ரெப்ளிகா செட் இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துருக்கணும், பாட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்கணும். ஸோ இங்க பாருங்க. ஸோ டிப்ளாய்மென்ட் என்னோட கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ், அந்த டிப்ளாய்மென்ட்டோடைய பேர் வந்து என்ஜினிக்ஸ் டிப்ளாய்மென்ட் வச்சிருக்கேன். இந்த லேபிள் டாபிக் எல்லாம் நம்ம அடுத்ததான் பார்க்க போறோம். இப்போதைக்கு அதை இக்னோர் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அதை பார்ப்போம். அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல என்னோட பாட்ஸ் எப்படி லான்ச் ஆகணும்ன்றதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். விச் இன்க்ளூட்ஸ் ரெப்ளிகா 3 கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு எத்தனை கிரியேட் ஆகணும் பாடு, என்ஜினிக்ஸ் பாட் வந்து எனக்கு 3 கிரியேட் ஆகணும் என் கிளஸ்டர்ல. இது எந்த நேம் ஸ்பேஸ்ல கிரியேட் ஆகும், டிஃபால்ட் தான். ஏன்னா எந்த நேம் ஸ்பேஸ்மே நம்ம மென்ஷன் பண்ணல, டிஃபால்ட் நேம் ஸ்பேசஸ்ல தான் ஓட போகுது. அதே மாதிரி இந்த செலக்டர் அண்ட் டெம்ப்ளேட்டையும் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், பட் இப்போ சொல்றதை விட நான் அதை லைவா காமிச்சிட்டு நான் சொல்றேன். சோ API வெர்ஷன், கைண்ட், மெட்டா டேட்டா அபவுட் மை ரிசோர்ஸ், என்ன கிரியேட் பண்ண போறோமோ அதுக்கு பேரு, அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ல எனக்கு எத்தனை பாட் வேணும், அது என்ன ஸ்பெசிபிகேஷன்ல இருக்கணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, சோ இப்போ அதை லான்ச் பண்ணுவோம். டிப்ளாய்மென்ட் பேசிஸ்லயே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டர். ஏன் அப்படின்னா எனக்கு எல்லாமே கிடைச்சிருது, டிப்ளாய்மெண்ட்டும் வந்துருது, ரெப்ளிகா செட்டும் வந்துருது, பாடும் வந்துருது, ஹை அவைலபிலிட்டியோடவும் இருக்கும். ஸோ இதுல ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப எதை பேஸ் பண்ணி பாட லான்ச் பண்றேன்,
டிப்ளாய்மென்ட் பேஸ் பண்ணி பாட லான்ச் பண்றேன். கண்டிப்பா டிப்ளாய்மென்ட் பேஸ் பண்ணி லான்ச் பண்றோம் அப்படின்னா அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதை அப்டேட்ஸ் பண்றப்போ அது என்ன ஸ்ட்ராட்டஜில அப்டேட் பண்ணுன்றது அங்க ஃபாலோ ஆகும். ஓகேவா? இப்போ நான் இதை ரிலீஸ் பண்றேன். ஸோ திஸ் இஸ் மை அப்ளிகேஷன். இப்போ எனக்கு பாட்ஸா கிரியேட் ஆகும். kubectl get deployment அப்படின்னு கொடுத்தா நம்ம கொடுத்த டிப்ளாய்மென்ட் கிரியேட் ஆயிருக்கு. இந்த டிப்ளாய்மென்ட் மூலமா எனக்கு எத்தனை அவைலபிள் பாட் கிடைச்சிருக்கு? 3 பாட்ஸ் கிடைச்சிருக்கு. kubectl get replica செட்டும் கிரியேட் ஆகும். ஸோ அப்ப எனக்கு nginx டிப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ரெப்ளிகா செட்டும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ kubectl get pods அப்படின்னு கொடுத்தா nginx டிப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரெப்ளிகா செட்டை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் 3 பார்ட் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த 3 பார்டுமே என்ன அப்ளிகேஷன்ல ஓடிட்டு இருக்கு? என்ன அப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம்? சம்திங் ஏதோ ஒரு nginx கண்டெய்னர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு பார்ட்குள்ள. கரெக்டா? இப்போ இந்த பழைய கண்டெய்னரை நான் ரீப்ளேஸ் பண்றேன். அதாவது nginx தான், அதுல உள்ள விஷயத்த மட்டும் நான் அப்டேட் பண்றேன். அப்படின்றப்போ எனக்கு என்ன ஆகணும்? என்னுடைய பாட்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகணும். கண்டிப்பா இதே பாட் எனக்கு ரன் ஆகாது. ஏன்னா பாடோட லைஃப் சைக்கிள்ல என்ன கிடையாது? ரீஸ்டார்ட் ஆப்ஷன் கிடையாது. பழைய பாடே எனக்கு ரன் ஆகாது. கண்டிப்பா இதுக்கு எனக்கு ரீப்ளேஸ் ஆவாங்க. பட் எந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி எனக்கு ரீப்ளேஸ் ஆவாங்க? ஒண்ணு இந்த 3 பேரும் டெலீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த புது அப்ளிகேஷன் வருமா? ஒண்ணா வருமா? ரோலிங் அப்டேட் ஒண்ணு கிரியேட் ஆக ஒண்ணு டெர்மினேட் ஆகும், ஒண்ணு கிரியேட் ஆக ஒண்ணு டெர்மினேட் ஆகும். அதுதான் நீங்க டாஸ்க் அடுத்து பண்ண போறீங்க. ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிப்ளாய்மென்ட் ஃபைல்ல ஏதாவது சேஞ்சஸ் உங்க பாட் லெவல்ல சேஞ்சஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணி பாருங்க. இந்த பாட் இல்லாம ஏதாவது ஒரு 3 பாட் வந்து வரும். இந்த ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐடி இருக்காது, புது ஐடியோட வரும். ஓகேவா? அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க அது எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்றத செக் பண்ணிட்டே இருங்க. ஒண்ணு கிரியேட் ஆக ஒண்ணு டெலீட் ஆகுதா, ஒண்ணு கிரியேட் ஆக ஒண்ணு டெலீட் ஆகுதான்றத kubectl get pods கொடுத்து செக் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அவுட்புட் காட்டும். சோ இப்ப நான் கொடுத்தப்ப எனக்கு 3 பாட் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் kubectl get pods கொடுத்தனா 4 இருக்கும், அடுத்து 3 இருக்கும். அதே மாதிரி ஒண்ணு கிரியேட் ஆக டெலீட் ஆக பார்க்க முடியும். சோ அந்த மாதிரி பண்ணி பாருங்க. அதுதான் உங்களுக்கு டாஸ்க். அப்டேட் ஆகுதா இல்லையா? அப்டேட் ஆகும், பட் எந்த ஸ்ட்ராட்டஜி அது ஃபாலோ பண்ணுது அப்படின்றது. ஓகே, ஃபைன். சோ இதை கண்டினியூ பண்ணி இது நம்ம லாஸ்ட் செஷன்ல வச்சிருந்த பெண்டிங் டாபிக் அதையும் பார்த்தாச்சு. சோ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன ஃப்ரெஷ்ஷா பார்க்க போறோம் அப்படின்னா சர்வீசஸ் இன் Kubernetes. டிஃபால்ட்டா என்ன மெத்தட் அப்ளை பண்றாங்க Kubernetes? ரோலிங் அப்டேட். அப்போ வந்து புரியல. டிஃபால்ட் தான், சாரி, ரோலிங் அப்டேட் தான் டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒன்னு கிரியேட் ஆகதா ஒன்னு டெர்மினேட் ஆகும். டெலீட் ஆகும். சோ ஓகே. அபியூஸா வந்து ஒன்னு கிரியேட் ஆச்சுனா டெலீட் ஆகும். டெலீட் ஆகும். அத பாக்குறதுக்கு தான் kubectl ஒன்ஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாட் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப kubectl get pods கொடுத்து பாருங்க. அது கிரியேட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நம்ம டெலீட் பண்ணா இன்னொன்னு கிரியேட் ஆகும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அது ரெப்ளிகா செட்டை பேஸ் பண்ணி தானே இருக்கு. நீங்க சொன்ன கண்டிஷன்ஸையும் அது பேலன்ஸ் பண்ணணும். நீங்க டிப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்ததுனால நீங்க சொன்ன வெர்ஷன்ஸையும் அது பாத்துக்கணும். புரியுதா? அவைலபிலிட்டியோடையும் பாத்துக்கணும், வெர்ஷன்ஸையும் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்றதுனால தான் நம்ம டிப்ளாய்மெண்ட் மெத்தட்ல பாட்ஸை லான்ச் பண்றது பெட்டர். இது அவைலபிலிட்டியும் கொடுக்கும், வெர்ஷனையும் மேனேஜ் பண்ணும். ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரீக்ரியேட் டிப்ளாய்மென்ட் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது? மத்த மூணுத்தையும் எப்படி சேஞ்ச் பண்ணி செக் பண்ணலாம்? நம்ம அதுக்கு வந்து தனியா டிப்ளாய்மெண்ட் தனி டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்க ஸ்கிரிப்ட்ல பாஸ் பண்ணணும். ஓகே, ஃபைன்.
சோ அதுக்கு வந்து நம்ம தனியா ரீக்ரியேட் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் எழுதணும். ஸ்கிரிப்ட்ஸ் பாஸ் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்குன்னு தனி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. இப்ப நான் கொடுத்ததுல எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா ரோலிங் அப்டேட் தான் எடுத்துக்கும். நம்ம எப்படி நேம் ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணலனா வருதோ அதே மாதிரி. ஃபைன். சோ இப்போ நம்ம பார்க்க போறது சர்வீசஸ் இன் குபர்னெட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். இது என்ன சர்வீசஸ் அப்படின்னா உங்களுக்கு நான் லாஸ்ட் செஷன்லயும் இந்த செஷன்லயும் பாட்ஸ் எப்படி லான்ச் பண்றது, அந்த பாட்ஸ் வந்து இப்ப இந்த பாட் எந்த மெஷின்ல ரன் ஆகுதுன்றத நம்ம எப்படி பார்க்கலாம். இந்த பாட்ஸ் எந்த ஒர்க்கர் நோட்ஸ்ல கிரியேட் ஆயிருக்குன்றத kubectl get paths -o white அப்படின்னு கொடுத்தோம்னா எந்த ஒர்க்கர் நோட்ஸ் தெரிஞ்சிடும். ரெண்டு வந்து ஒரு ஒர்க்கர் நோட்ல ரன் ஆகுது, இன்னொன்னு வந்து 0e ஒர்க்கர் நோட்ல ரன் ஆகுது. ரெண்டு மெஷின் இருக்கு என் கிளஸ்டருக்குள்ள. ஒர்க்கர் நோட் மெஷின் ரெண்டு இருக்கு. சோ எப்படி லான்ச் ஆகுதுன்றத நான் காமிச்சிருக்கேன். சோ லாஸ்ட் செஷன் அண்ட் இந்த செஷன்ல நம்ம பாட்ஸ் லான்ச்சிங் தான் பார்த்திருக்கோம். இந்த பாட் எப்படி எக்ஸ்போஸ் ஆகும், யூசர்ஸ் எப்படி இந்த பாட்ஸ் அக்சஸ் பண்ணி அப்ளிகேஷன் அவுட்புட் பார்ப்பாங்க அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. யூசுவலா நீங்க வந்து சர்வர்ல ஏதாவது அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றீங்கன்னா ஐபி வச்சு நம்ம ரீச் பண்ணி பாக்குறோம். கரெக்டா? அது சிம்பிளா முடிஞ்சிருது. மத்தபடி இங்க பாத்தீங்கன்னா பெரிய கிளஸ்டர் பேசிஸ்ல ஒர்க் பண்றதுனால we need some services in Kubernetes. சில விஷயங்களை யூஸ் பண்ணி தான் அந்த பாட எக்ஸ்போஸ் பண்ண முடியும். எக்ஸ்போஸ்னா அவுட்டர் வேர்ல்டுக்கு ரிலீஸ் பண்ண முடியும். சோ தட் யூசர்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ அது என்னென்ன சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தா நான் கவுண்டே கொடுக்கலையே. நான் ஏன் கவுண்ட் கொடுத்தேன்? டீமன் செட்டுக்கு ரெப்ளிகாக்கு தான் கொடுப்போம், டீமனுக்கு கொடுக்க மாட்டோமே. டீமன் செட்டுடைய ஃபார்முலாவே எத்தனை ஒர்க்கர் நோட் இருக்கோ எல்லாத்துலயும் ஒரு காப்பி விழணுங்கிறது தான். டீமன்னாலே எல்லா மெஷின்ஸ்லயும் ஒரு காப்பி இருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நோட் போர்ட், செகண்ட் சர்வீஸ் கிளஸ்டர் ஐபி, தேர்ட் ஒன் லோட் பேலன்சர். இந்த 3 சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் Kubernetes pod எக்ஸ்போஸ் பண்ண போறோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான், டேர்ம்ஸ் தான் டிஃபரெண்டா இருக்கும். அட்லீஸ்ட் we need 2 சர்வீசஸ். இந்த 3 சர்வீசஸ்ல அட்லீஸ்ட் 2 பேராவது நம்ம யூஸ் பண்ணாதான் பாட நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப அது எங்க இருக்கு? கிளஸ்டர்ல சேஃபா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் போய் அதை ஹிட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அவுட்புட் கிடைக்காது. ஓகேவா? சோ அதை செக் பண்றதுக்கு தான் நமக்கு இந்த 3 சர்வீசஸ் தேவைப்படுது. சோ இந்த 3 சர்வீசஸ் எங்க கிரியேட் ஆகும், எப்படி யூஸ் ஆகும்ன்ற ஒரு ரஃப் டயகிராம நான் சொல்றேன். இது உங்களோட கிளஸ்டர். இந்த கிளஸ்டருக்குள்ள நம்மளோட நோட் போர்ட் அப்படின்ற சர்வீஸ் will be created at the edge of the cluster. நோட் போர்ட்ன்ற சர்வீஸை நம்ம கிளஸ்டரோட எட்ஜ்ல கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி கிளஸ்டர் ஐபின்ற ஒரு கிளஸ்டர் ஐபின்ற சர்வீஸை கிளஸ்டருக்குள்ள கிரியேட் பண்ணுவோம். So node port will be created at the edge of the cluster. Cluster IP will be created within the cluster. அதே மாதிரி ஃபைனலா load balancer அப்படின்றது உங்க கிளஸ்டருக்கு வெளியில கிரியேட் ஆகும். ஓகேவா? இதை நீங்க இப்படியே ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. So இது cluster IP, node port, load balancer. Cluster IP will be created within the cluster. Node port will be created at the edge of the cluster. Load balancer outside the cluster. So இப்படிதான் நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்றதுக்கு செட் பண்ணுவோம். ஒரு ஃப்ளோ. இது வந்து ஜஸ்ட் டயகிராம் தான், எங்க வந்து கிரியேட் ஆகும்ன்ற ஒரு ஐடியாக்காக இந்த 3 பேரையும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இப்போ ஒரு லீனியர் ஃப்ளோ நான் காட்டுறேன். லீனியர் ஃப்ளோ of Kubernetes services. எப்படி வந்து நமக்கு அந்த சர்வீசஸ் வந்து யூஸ் ஆகுன்ற ஒரு ஃப்ளோ வந்து நான் காமிக்கிறேன். கன்சிடர் this is your cluster. இதுதான் உங்களோட கிளஸ்டர். இந்த கிளஸ்டருக்குள்ள கண்டிப்பா என்ன வச்சிருக்கோம் நம்ம? Kubernetes cluster. கிளஸ்டருக்குள்ள எனக்கு 2 ஒர்க்கர் நோட்ஸ் இருக்கு. ஒர்க்கர் நோட்ஸ் இருக்கு. 2 ஒர்க்கர் நோட்க்குமே என்ன இருக்கு? ஐபி அட்ரஸ் இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் நல்லா பெருசா எழுதிட்டு இருக்க முடியாது. சோ 2 ஒர்க்கர் நோட். சோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கர் நோடோட ஐபி, ஃபர்ஸ்டோட ஐபி அண்ட் செகண்டோட ஐபி கண்டிப்பா இருக்கு. சோ இது வந்து நம்மளுடைய கிளஸ்டர் டீடைல்ஸ். இது வந்து கிளஸ்டர் டீடைல். இப்போ இந்த கிளஸ்டருக்குள்ள நம்ம என்ன ரன் பண்றோம்?
பாட்ஸ். கிளஸ்டருக்குள்ளனா இது வந்து கிளஸ்டருக்குள்ள நோட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் ஒரு சின்ன ஃப்ளோ தான் நான் காட்டுறேன். ஆக்சுவல் டயக்ராம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் காமிக்கிறேன். சோ இந்த கிளஸ்டருக்குள்ள தான் நமக்கு என்ன ரன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாட். அந்த பாட்குள்ள என்ன இருக்கு? ஒரு கண்டெய்னர் இருக்கு. சோ அந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா ஒரு HTTPD கண்டெய்னர். கண்டெய்னர் பாத்தீங்கன்னா HTTPD கண்டெய்னர். இப்போ இந்த கண்டெய்னருக்கு ஐபி அட்ரஸ் இருக்கா, பாடுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கா? டாக்கர்ல கண்டெய்னருக்கு பாத்திருந்தீங்க, நான் அதை அப்படியே என்ன சொல்லியிருந்தேன், உங்களோட பாட்ஸ்க்கு தான் இங்க ஐபி அட்ரஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சோ அந்த மாதிரி ஒரு ஐபியும் நம்மளோட பாட்க்கு கிடைக்குது. சோ சும்மா ஒரு ரேண்டம் ஐபியை வந்து நான் போடுறேன். ஐபி அட்ரஸ் வந்து பாடுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இந்த பாடு என்னோட கிளஸ்டர்ல ஏதோ ஒரு ஒர்க்கர் நோட்ல லான்ச் ஆயிடுச்சு. ஒர்க்கர் நோட் இப்ப எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. சோ அந்த அப்ளிகேஷனை என்னோட யூசர் வெளியில இருந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. எப்படி அக்சஸ் பண்ணுவாங்க? இந்த அப்ளிகேஷன் நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டோம். பாட்ஸ் கண்டெய்னர்ஸா ஹோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இதை எப்படி அக்சஸ் பண்ணுவாங்க? இதை யூஸ் பண்றதுக்கு தான், லைக் இதை ஆக்சஸ் பண்றதுக்கு தான் அட்லீஸ்ட் we need 2 சர்வீசஸ். நான் சொன்னேன் இல்லையா, 3 சர்வீசஸ்ல அட்லீஸ்ட் 2 பேராவது யூஸ் பண்ணாதான் அங்க இருந்து எனக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்னவா இருக்கலாம்? கெஸ் பண்ணுங்க. இந்த யூசர் இந்த கிளஸ்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் என்டர் ஆகணும். வேற எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஓகே, லோட் பேலன்சர். இப்ப நார்மலா உங்க மெஷின் ஒண்ணு இருக்கு. EC2 மெஷின்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொடுத்திருக்கணும்? ஐபி இல்ல. ஐபி எல்லாம் கொடுத்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்றப்போ அந்த யூசருக்கு ஃபயர்வால் என்ட்ரி கொடுத்திருக்கணும்ல. யூசர்னு இல்ல, எந்த ஒரு ரிசோர்ஸ் வெளியில இருந்து அந்த மெஷின்குள்ள என்டர் ஆகிறதா இருந்தாலும் ஃபயர்வால் ரிசோர்ஸ், அதாவது போர்ட்ஸ் எனேபிள் பண்ணணும். அதே மாதிரி எங்கேயுமே நமக்கு மினிமம் நோட் போர்ட்டை கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். நோட் போர்ட் அப்படின்றது நார்மல் போர்ட் தான். அதனுடைய டெப்த் மீனிங்கை நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். பட் இது ஒரு லீனியர் ஃப்ளோ. எப்படி ஒரு யூசர் இந்த கண்டெய்னரை ஆக்சஸ் பண்றாங்கன்றதுதான் நான் இப்போதைக்கு காட்டுறேன். சோ நோட் போர்ட் அப்படின்ற சர்வீஸை யூஸ் பண்ணி என்னால அந்த யூசர் ரெக்வெஸ்ட்டை கிளஸ்டருக்குள்ள கொண்டு வர முடியும். சோ நோட் போர்ட் அப்படின்றது யூஸ்வலா நீங்க நார்மலா நெட்வொர்க்ல போர்ட்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு ஆக்சஸ் வே, ஒரு கேட்வே. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நோட் போர்ட்ஸ். நார்மல் போர்ட்டோடைய ரேஞ்ச் என்ன? நெட்வொர்க்ல மொத்தம் எத்தனை போர்ட்ஸ் இருக்கு? 0 to 65,535 போர்ட்ஸ் இருக்கு. தட் இஸ் ரேஞ்ச் டோட்டல் 65,536. ஜீரோவையும் சேர்த்து சொல்லுவோம். அதே மாதிரி கியூபர்நெட்டிஸ்ல நீங்க சில போர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த ரேஞ்ச்ல யூஸ் பண்ணலாம்ன்றது சொல்றேன். 32,767 இந்த ரேஞ்ச்ல தான் நீங்க நோட் போர்ட் யூஸ் பண்ணணும் கியூபர்நெட்டிஸ் பொறுத்த வரைக்கும். சோ அந்த கேட்டகரியில ஐம் யூசிங் சும்மா ஒரு கவுண்ட்டுக்கு 32,001 போர்ட் நம்பரை நம்ம கிளஸ்டருக்கு இப்ப யூஸ் பண்றோம். சோ வரக்கூடிய ரெக்வெஸ்ட் யூசர் கிட்ட இருந்து நோட் போர்ட் வழியா கிராஸ் பண்ணி கிளஸ்டருக்குள்ள வந்துருச்சு. கிளஸ்டருக்குள்ள என்னுடைய பாடையும் பார்த்துருச்சு. சோ அப்ப அந்த ரெக்வெஸ்ட் இப்ப என்ன ஆகும்? எனக்கு என்ட்ரி கொடுத்திருந்தோம். சோ எல்லாமே செட் பண்ணி நான் என்னுடைய ரிக்வெஸ்ட பாடுக்கு போற மாதிரி செட் பண்ணிட்டேன். பட் பாடுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. என்னது பாடுடைய கேரக்டரிஸ்டிக்? வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் எஃபிமெரல். எஃபிமெரல் அப்படின்னா இந்த பாட்ஸ் நமக்கு ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த பாட் கடைசி வரைக்கும் ஓடாது. ஏன் அப்படின்னு பார்த்தா பாடோடைய லைஃப் சைக்கிள் என்ன கிடையாது, ரீஸ்டார்ட் ஆப்ஷன் கிடையாது. இன்கேஸ் எக்ஸிஸ்டிங் பாட்ல நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்னா எப்ப வேணாலும் எனக்கு இது வந்து புதுசா அப்டேட் ஆயிடும். எப்ப வேணாலும் இந்த இடத்துல எனக்கு புது பாட் வரும். எப்ப வேணாலும் அதனுடைய ஐபி அட்ரஸும் மாறும். சோ ஐபி அட்ரஸ் மாறுச்சுன்னா எப்படி அந்த ரெக்வெஸ்ட் வந்து கரெக்டா இந்த பாட ஆக்சஸ் பண்ண முடியும்? ஐபி அட்ரஸ் டைனமிக்கா இருக்கு. பாட்ஸும் ரொம்ப நாளைக்கு இருக்காது, ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பழைய பாட் போய் புது பாட் வந்துட்டே இருக்குன்ற டைம்ல யூசர் ரிக்வெஸ்ட் வந்து நம்ம பாடுக்கு டைரக்டா அனுப்ப முடியாது. சோ அந்த இடத்துல ஒரு டிராபேக் எனக்கு இருக்கு. சோ அதை என்ன பண்ணலாம்? சோ பாடோட கேரக்டரிஸ்டிக் பாத்தீங்கன்னா பாட்ஸ் ஆர் எஃபிமெரல். மீன்ஸ் they are not long lasting. எப்ப வேணாலும் அது டெர்மினேட் ஆகி புதுசு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் பாட்ஸோட அது ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னா பாட்ஸோட ஐபியும் டிஃபால்ட்டா டைனமிக் இன் நேச்சர். பாட்ஸ் ஐபி இஸ் டைனமிக் இன் நேச்சர். EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரிதான் அதோட ஐபியுமே நமக்கு வந்து டைனமிக். சோ அப்படி இருக்கிறப்போ இந்த ரிக்வெஸ்ட் வந்து
இந்த டிராபிக் வந்து எனக்கு எப்ப வேணாலும் என்ன ஆகலாம், யூசுவலா என்னோட யூசர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறப்போ பாட ரீப்ளேஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் ஓகே, யூசுவலா அது கொடுக்கலாம், கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. பட் இது என்ன இருக்காது, லாங் லாஸ்டிங்கா இருக்காது. எப்ப வேணாலும் அது ரீப்ளேஸ் ஆகும். வரக்கூடிய யூசர் ரிக்வெஸ்டும் எப்ப வேணாலும் இந்த இடத்துல ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்ப வேணாலும் இது ஃபெயில் ஆகலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எப்பவுமே என் பாட் இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆனாலும் அதனோட ஐபி மாறினாலும் யூசர் ரிக்வெஸ்ட் இங்க எப்பவுமே போயிட்டு இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க. EC2 இன்ஸ்டன்சஸையும் நம்ம ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், ஐபி மாறிடும். ஐபி மாறினாலும் அந்த மெஷினுக்குள்ள சில கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறாது. என்னது? ஐபி மாறாது, வேற பிரைவேட் ஐபி மாறாது, வேற ஓகே பேசிக் ரொம்ப சிம்பிளா கீபேர் மாறாது, வேற அந்த மெஷினுக்கான டேகும் மாறாது. கரெக்டா, மெஷினுடைய டேக் மாறாது. அந்த மெஷினுடைய பிரைவேட் ஐபி மாறாதுன்னு சொன்னீங்க. ஆனா பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணி நம்ம பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப அது லிஸ்ட்லயே வராது. சோ மெஷினுடைய டேக் எனக்கு எனிஹவ் மாறாது அப்படின்றத நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்ல பார்த்த ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கேயுமே ஈவன் தோ நம்மளோட பாட் ஐபி மாறினாலும் பாடுக்கு நம்ம ஒரு டேக் கொடுக்க போறோம். அந்த டேக் மாறவே மாறாது. எத்தனை டைம் ரீப்ளேஸ் ஆனாலும் அதே பேர்ல எந்த இடத்துல வேணாலும் ரன் ஆயிட்டு இருக்கும். ரன் ஆகும், ஐபி மாறும், பட் அந்த நேம் அதுக்கு மாறாது. அப்ப நான் என்ன பண்ணலாம், எப்படி மாறினாலும் அந்த நேம் வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதா இதுல உள்ள அட்வான்டேஜ். அதுக்கு நம்ம எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யூசிங் another service which is cluster IP. cluster IP எங்க கிரியேட் ஆகும்னு சொன்னேன், cluster IP will be created inside the cluster. அதுதான் இது. ஓகே, சோ வரக்கூடிய ரிக்வெஸ்ட் நோட் போர்ட்டை கிராஸ் பண்ணி டைரக்டா பாடுக்கு போகாம இப்ப அந்த ரிக்வெஸ்ட் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கிளஸ்டர் ஐபிக்கு போகுது. கிளஸ்டர் ஐபிக்கு போகுது. கிளஸ்டர் ஐபியோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தா இட் கிவ்ஸ் யூ ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். அதாவது பாடு தான் டைனமிக். பாடு எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லியிருக்கேன். சோ வரக்கூடிய ரெக்வெஸ்ட் இந்த பாடுக்கு போகணும் அப்படின்னா இந்த கிளஸ்டர் ஐபியை முதல்ல ரீச் பண்ணணும். இந்த கிளஸ்டர் ஐபி என்ன பெனிஃபிட்டோட இப்ப வருதுன்னா இதுக்கு ஐபி அட்ரஸ் மாறாது, எப்பவுமே ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். சோ இது கிவ்ஸ் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். ஆல்சோ நம்ம ஒரு டேக் ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த டேக் எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். அகைன் ஐம் ரிப்பீட்டிங். வரக்கூடிய ரெக்வெஸ்ட் நோட் போர்ட்டை கிராஸ் பண்ணுது. எந்த போர்ட் நம்பர் ஓபன் பண்றீங்களோ அந்த போர்ட் நம்பரை கிராஸ் பண்ணி கிளஸ்டர் ஐபியை ரீச் பண்ணுது. இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அந்த இடத்துல இருக்கு. சோ ரெக்வெஸ்ட் இங்க வந்ததுன்னா அது எங்க எடுத்துட்டு போய் கொடுத்துரும், பாடுக்கு கொடுத்துரும். இப்ப பாடுக்கு கொடுத்தா மட்டும் பாட் கரெக்டா கொடுத்துருமா? எனிஹவ் பாடோட ஐபி அட்ரஸ் என்ன, டைனமிக் தான். இப்ப கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த கனெக்ஷன் எப்ப வேணாலும் போயிடும். என்னுடைய கிளஸ்டர் ஐபி பாட ஐடென்டிஃபை பண்றதுக்கு பாட்ஸோட ஐபி அட்ரஸ் இப்போ மாறுற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. சோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேக் ஒன்னு செட் பண்ணுவோம். அந்த டேகுக்கு பேரு செலக்டார் லேபிள். செலக்டார் லேபிள்னு சொல்லுவோம். உங்களுடைய கிளஸ்டர் கிட்ட ஒரு கீ இருக்கும், அதாவது நார்மலா கீ வேல்யூ பர் நேம் இஸ் ஈக்குவல் டு மலர் அப்படின்னா இதே டேக் எந்த பாடு கிட்ட வச்சிருக்கோ அந்த பாட உங்க கிளஸ்டர் ஐபி கண்டுபிடிச்சிடும். இது வந்து செலக்டார்னு சொல்லுவோம். செலக்டார் எங்க கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க கிளஸ்டர் ஐபில இது அப்படியே லேபிள்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த செலக்டாருக்கான லேபிள் எந்த பாடு கிட்ட இருக்கோ அந்த பாடு தான் கிளஸ்டர் ஐபி கனெக்ட் பண்ணும். சோ இந்த செலக்டாருக்கான லேபிள் இந்த பாட்ல இருந்தாலும் சரி இன்னும் 2 பாட்ல இருந்தாலும் சரி எந்த பாடுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த கீ பேரை வச்சுதான் அது கனெக்ட் பண்ணும். சோ ஐடென்டிஃபை பண்றதுக்கு செலக்டார் லேபிள், கனெக்ட் பண்றதுக்கு போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த ஒரு ஃப்ளோ காட்டுறேன். சோ வரக்கூடிய ரெக்வெஸ்ட் என் பாட எப்படி ரீச் பண்ணுது, இது ஒரு கொஸ்டின். சோ வரக்கூடிய யூசர் டிராபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி கிளஸ்டருக்குள்ள ரவுட் பண்ணுவோம், எப்படி அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ண வைப்போம் அப்படின்னா யூசிங் சர்வீசஸ் இன் குபர்னெட்டிஸ். வித் ஹெல்ப் ஆஃப் நோட் போர்ட் நம்ம ரெக்வெஸ்ட் எல்லாத்தையுமே கிளஸ்டருக்குள்ள என்டர் ஆக வைக்கிறோம். என்டர் ஆன டிராபிக்ஸ் எல்லாமே
பாட்ஸை கரெக்டா ரீச் பண்றதுக்கு இடையில கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்றோம். கிளஸ்டர் ஐபியோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா இதுல எனக்கு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸும் கிடைச்சிருது. சோ எப்ப வேணாலும் நோட் போர்ட்ல இருந்து இங்க ரெக்வஸ்ட் வரும். இவங்க 2 பேருக்கு இப்ப கனெக்ஷன் பக்காவா இருக்கு. இங்க இருந்து இங்க போறதுக்கு தான் இதனோட ஐபி அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கு. சோ அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த செலக்டார் அண்ட் லேபிள். ஓகேவா? ஐபிஸ் மாறினாலும் செலக்டார் அண்ட் லேபிளை வச்சு பாட்ஸா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கு we use கிளஸ்டர் ஐபி. சோ இது வந்து கிளஸ்டர் ஐபி, இது வந்து நோட் போர்ட். நோட் போர்ட்டோட ரேஞ்ச் நான் சொல்லியிருக்கேன் 30,000 to 32,767 இந்த புரோட்டோகால் இந்த ரேஞ்ச்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளஸ்டர் ஐபியோட பெனிஃபிட் இது மட்டும் கிடையாது. இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கிளஸ்டருக்குள்ள இன்னொரு பாடும் நீங்க லான்ச் பண்றீங்க. கிளஸ்டருக்குள்ள இன்னொரு பாட் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த பாட்குள்ள ஏதோ ஒரு அப்ளிகேஷனோ இல்ல ஏதோ ஒரு டேட்டா பேஸ் சம்திங் ஓடிட்டு இருக்கு. இந்த பாடும் இப்ப கம்யூனிகேட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இதுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ரேண்டம் ஐபி அட்ரஸ் இருக்கு. இது ஒரு டிபி பாட்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்டிடிபி பாட் MySQL பாட். சோ அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் பாட் வந்து என் கிளஸ்டர்ல வேற இடத்துல ஓடிட்டு இருக்கு. இந்த 2 பாட்க்கும் இப்ப கம்யூனிகேஷன் கொண்டு வரணும்னா என்ன பண்ண முடியும்? ஆஸ் யூஷுவல் 2 பேருமே பாட்ஸ் தான். EC2 to EC2 நீங்க ஈஸியா கனெக்ட் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரிதான் பாட்ஸும் கனெக்ட் ஆகும். பட் இங்கேயும் என்ன டிராபேக்? இந்த பாட் ஐபி அட்ரஸ் எப்ப வேணாலும் மாறும். சோ அந்த மாதிரி மாறக்கூடாதுன்னா இங்கேயும் நான் கிளஸ்டர் ஐபியை யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒவ்வொரு ஸ்பெசிபிகேஷன் உள்ள பாடுக்கும் நம்ம கிளஸ்டர் ஐபிஸ் எவ்வளவு வேணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ ஒரு பாடுக்கு ஒரு கிளஸ்டர் ஐபி, ஒரு பாடுக்கு ஒரு கிளஸ்டர் ஐபின்னு நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சோ இதுதான் ஒரு ஃப்ளோ. இந்த ஃப்ளோ பொறுத்து தான் நம்ம வந்து எப்படி அப்ளிகேஷன்ஸை ரிலீஸ் பண்றோம்ன்றது இருக்கு. சோ இப்ப எப்படி யூசர் எனக்கு அக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா HTTP ப்ரௌசர்ல போயிட்டு எந்த வர்க்கர் நோட்ல உங்களோட அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கோ அந்த வர்க்கர் நோடோட ஐபி அட்ரஸ் கொடுத்துப்பாங்க. அந்த வர்க்கர் நோட ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர் என்ன 32,001 கொடுத்தோம்னா சோ 32,001 வழியா கிராஸ் பண்ணி உங்க மெஷின் இந்த கிளஸ்டருக்குள்ள நிறைய மெஷின் இருக்கு. அந்த கிளஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய மெஷின் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மெஷின்குள்ள இருக்கக்கூடிய பாட்ஸை இதை கனெக்ட் பண்ற மாதிரி செட் பண்ணும். இது ஜஸ்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்றத நான் காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு ஆக்சுவல் டயக்ராம் நான் போட போறேன். சோ அதுல யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சோ ஆக்சுவல் டயக்ராம் என்னன்றத பார்ப்போம். கன்சிடர் கிளஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய வர்க்கர் நோட்ஸ். இப்ப இந்த வர்க்கர் நோட்ஸ்ல டிஃபரெண்ட் நேம் ஸ்பேசஸ் இருக்கு. இல்ல டிஃபால்ட் நேம் ஸ்பேஸே இருக்கு, பிரச்சனை இல்லை. அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள நான் பாட லான்ச் பண்றேன். ரெப்ளிகா செட் மெத்தட் மூலியமாவோ இல்ல டிப்ளாய்மெண்ட் மெத்தட் மூலியமாவோ டீமன் செட் மெத்தட் மூலியமாவோ நான் லான்ச் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு HTTPD பாடு ரெப்ளிகா செட் மெத்தட் மூலியமா லான்ச் பண்றேன் அப்படின்னா எந்த மெஷின்ல கிரியேட் ஆகும்? ஒரு 4 பாட் லான்ச் பண்ணணும் அப்படின்னா எங்க வேணாலும் கிரியேட் ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு HTTPD பாடு பாத்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு மெஷின்லயும் கிரியேட் ஆகுது. மூணு போதும். ரொம்ப டயக்ராமா நான் கொலாப்ஸ் பண்ணல. இந்த 3 பேருமே HTTPD பாட், 3 பேருமே ஒரே மாதிரி ஸ்பெசிபிகேஷன்ல உள்ள பாட்ஸ் தான். இப்போ இந்த பாட்ஸை யூசர்ஸ் அக்சஸ் பண்றது எப்படி? ஐபி கொடுத்து என்டர் ஆகிறதுக்கு போர்ட் நம்பர் எனேபிள் பண்ணுவோம். நோட் போர்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் என்ன அப்படின்னா நோட் போர்ட்னு நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல காமிச்சிருந்தேன். சோ நோட் போர்ட் அப்படின்ற விஷயம் எப்படி கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் த கிளஸ்டர்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு புரியறதுக்காக கிளஸ்டர்னு நான் சொன்னேன். அது ஆக்சுவலி நோடு போர்ட், கிளஸ்டர் போர்ட் கிடையாது. நோட் போர்ட் அப்படின்னா நோட் லெவல்ல தான் அது கிரியேட் ஆகும். இப்ப நான் 32,001 நான் சொல்றேன்னா என்னுடைய கிளஸ்டர்ல எல்லா மெஷின்லயுமே அந்த போர்ட் நம்பர் ஓபன் ஆயிடும். ஓகேவா? 32,001ன்றது நோட் லெவல்ல எல்லா நோட்ஸ்லயுமே அது ஓபன் ஆகும். நீங்க 32,002ன்னு சொன்னாலும் அது எல்லா போர்ட் நம்பர்ஸ் எல்லா மெஷின்ஸ்லயுமே ஓபன் ஆகும். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய ரெக்வெஸ்ட் லைக் மெஷினோடைய ஐபி அட்ரஸை கொடுத்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா 32,001 வழியா இந்த மெஷின்குள்ள என்டர் ஆகுறப்போ பாட் இங்க எனக்கு இருக்கு. இந்த 2 பேத்துக்கு இடையில தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம்? கனெக்ஷன் ப்ராப்பரேஷனுக்கு கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். அந்த கிளஸ்டர் ஐபி எப்படி கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா கிளஸ்டர் லெவல்ல கிரியேட் ஆகும்.
நான் உங்களுக்கு அங்க காமிச்சது வித்தின் த கிளஸ்டர்னு சொன்னேன். அது கிளஸ்டர் லெவல்ல கிரியேட் ஆகும், நோட் போர்ட் நோட் லெவல்ல கிரியேட் ஆகும். கிளஸ்டர் ஐபி இப்ப எப்படி இருக்குன்னா எல்லாரையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ உங்களுடைய ரெக்வெஸ்ட் இங்க வருது, என்ட்ரி லெவல்ல சாரி மெஷினை என்டர் ஆகிறதுக்காக தான் நம்ம நோட் போர்ட்ன்றதை யூஸ் பண்ணோம். இப்ப நீங்க எந்த மெஷின் வழியா வந்தாலுமே உங்க ரெக்வெஸ்ட் எல்லாம் எங்க தான் போகும்? கிளஸ்டர் ஐபிக்கு தான் போகும். இந்த கிளஸ்டர் ஐபிக்கும் இந்த பாட்ஸ்க்கும் நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? செலக்டார் லேபிள் கொடுத்திருப்போம். அப்ப அந்த செலக்டாருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எந்த பாட் அவைலபிளா இருக்கோ 3 பேத்துக்கும் இப்ப ஒரே லேபிள் தான் இருக்கும். எங்க வேணாலும் அது கொடுக்கும் டிராபிக். இது வந்து ஒரு இன்டர்னல் லோட் பேலன்சர் மாதிரி. இப்ப வெளியில இருந்து நீங்க லோட் பேலன்சர் கொடுத்தா எந்த மெஷினுக்கு வேணாலும் அது ரெக்வெஸ்ட் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி கிளஸ்டர் ஐபியும் கிளஸ்டருக்குள்ள எந்த பாட் கூட லேபிள் மேட்ச் ஆகுதோ, யார் அவைலபிளா இருக்காங்களோ எப்படி வேணாலும் அது ரேண்டமா டிராபிக்கை ரவுட் பண்ணும். சோ வரக்கூடிய ரெக்வெஸ்ட் உங்க கிளஸ்டர் ஐபிக்கு போய் கிளஸ்டர் ஐபில இருந்து உங்களோட பாடுக்கு வரும். இந்த பாடுக்கும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் போலாம். இது 3 ஒரே ஸ்பெசிபிகேஷன்ல தான் நம்ம கிரியேட் பண்ணோம். HTTPD பாட், செலக்டார் 1, 3த்துக்குமே லேபிள் இருக்கும். ஸ்கிரிப்ட்ல காட்டுறேன், உங்களுக்கு அது புரியும். நான் இப்ப 3த்தையுமே ரெப்ளிகான்னு சொல்லி தானே கிரியேட் பண்ணிருக்கேன். 3 பேத்துக்கும் ரெப்ளிகான்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரே லேபிள் தானே கொடுத்திருப்பேன். 3 ஒரே லேபிள் தான். ஓகேவா? ஒரே லேபிள் உள்ள பாட்ஸ்க்கு ஒரே கிளஸ்டர் ஐபி, ஒரே ஒரு கிளஸ்டர் ஐபி. அது 3 பேர் கூடயும் கனெக்ட் ஆகலாம். ஏன்னா 3 பேரும் ஒரே ஸ்பெக்ல தான் இருக்காங்க. அவைலபிலிட்டிக்காக தான் நான் 3 பேரை வச்சிருக்கேன். ஒருத்தர் இருந்தாலும் ஃபைன் தான். ஓகே, சோ இப்ப மெஷினுக்கு என்டர் ஆகுறோம். நோட் போர்ட் டு கிளஸ்டர் ஐபி டு பாட். இது மட்டும் இல்லாம இன்னொரு சினாரியோவும் என்ன சொன்னோம்? அது இல்ல, இந்த சினாரியோ நோட் போர்ட்டை யூஸ் பண்ணி கிளஸ்டர் ஐபிக்குள்ள வந்து கிளஸ்டர் ஐபி டு பாட். அது மட்டும் இல்லாம பாட் டு பாட் கனெக்ஷனுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன்? கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். சோ யாரு சோர்ஸா இருந்தாலும் ரெக்வெஸ்ட் எல்லாமே எங்க தான் கலெக்ட் ஆகுது? உங்களுடைய கிளஸ்டர் ஐபிக்கு தான் கலெக்ட் ஆகுது. கிளஸ்டர் ஐபில இருந்து எந்த பாட் இருக்காங்களோ எங்க வேணாலும் போகும், லேபிளை பேஸ் பண்ணி. ஓகே, இதுல இன்னொரு கேள்வி என்னன்றதை சொல்லிட்டேன். இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन. இதான் உங்களோட சினாரியோ. உங்களுடைய கிளஸ்டருக்குள்ள இப்படிதான் பாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த 2 பாட்ஸ் நம்ம டெர்மினேட் பண்ணிட்டோம். இந்த 2 பாட்ஸ் டெர்மினேட் பண்ணியாச்சு. இப்ப யூசர் ரெக்வெஸ்ட் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெஷினோட ஐபி அட்ரஸ் :32,001 வருது. அவுட்புட் எங்க இருந்து வரும்? ரெக்வெஸ்ட் எப்படி ரவுட் ஆகும்? முதல்ல 32,001 கொடுத்தாச்சு. போட்டு அதான் கொஸ்டினே இங்க. எனக்கு இங்க வந்து 3மே ஒரே போர்ட் நம்பர் தான். 3 மெஷினுக்கும் ஐபி அட்ரஸ் இருக்கு. இப்ப யூசர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தேர்ட் மெஷினோட ஐபி அட்ரஸ் கொடுத்து :32,001 ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா அது எங்க போகும்? ஃபர்ஸ்ட் மெஷின்குள்ள என்டர் ஆகுது. ரெக்வெஸ்ட் என்டர் ஆகி எங்க வருது? கிளஸ்டர் ஐபிக்குள்ள வருது. கிளஸ்டர் ஐபிக்குள்ள வந்து எங்க போகணும்? எந்த பாட தேடணும்? அது நம்ம கொடுத்த ஐபி அட்ரஸ் என்ன? தேர்ட் மெஷினோட ஐபி அட்ரஸ் தானே நான் கொடுத்தேன். தேர்ட் மெஷினோட ஐபி அட்ரஸ் கொடுத்தேன். ரெக்வெஸ்ட் வந்து என்டர் ஆனது இந்த தேர்ட் மெஷின் வழியா. ஆனா தேர்ட் மெஷின்ல தான் இங்க பாடே இல்லையே. அப்போ என்னுடைய ரெக்வெஸ்ட் எங்க இருந்து என்டர் ஆனாலும் கிளஸ்டர் ஐபிக்கு தான் எல்லா ரெக்வெஸ்டும் ரிசீவ் ஆகுது. சோ அது எந்த இடத்துல பாட் இருந்தாலும் கொடுத்துரும். நீங்க எந்த மெஷினோட ஐபி அட்ரஸ் கொடுக்குறீங்கன்றது மேட்டரே கிடையாது. ஓகேவா? சோ இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन. சோ நம்மளுடைய என்ட்ரி யாரா வேணா இருக்கலாம், எந்த போர்ட் நம்பர் எந்த மெஷினா வேணா இருக்கலாம். பட் அந்த நோட் போர்ட் கூட நான் ஒரு கிளஸ்டர் ஐபி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அது வழியா யார் வந்தாலுமே இந்த கிளஸ்டர் ஐபிக்கு தான் வரும். இங்க இருந்து லேபிள மேட்ச் பண்ணி இல்ல ஒரு சினாரியோக்காக எடுத்துட்டேன் அந்த 2 பேத்தையும். சோ இங்க பாட்ஸ் இல்லனா கூட ரெப்ளிகா செட் பேஸ் பண்ணி போட்டா கண்டிப்பா இந்த மெஷின்ல அந்த பாட் இருக்கணும்னு அவசியமா? எப்படி வரும்? கண்டிப்பான்றது கிடையாது. டீமன் செட் பேஸ் பண்ணி போனாதானே எல்லாத்துலயும் ஒரு காப்பி இருக்கும். ரெப்ளிகா செட் பொறுத்த வரைக்கும் இங்கேயே 2 மெஷின்லயும் செட்டில் ஆயிட்டாலும் ஓகே தான். இந்த மெஷின்ல இருக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. சோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல இன்கேஸ் இந்த இடத்துல பாட் இல்லைன்னா கூட அது எங்க ஓடுதோ அங்க கனெக்ட் பண்ணி எடுத்துரும். ஓகேவா? அதுதான் அந்த கிளஸ்டர் ஐபியோட பெனிஃபிட். கிளஸ்டர் ஐபியோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், இட் ப்ரொவைட்ஸ் ஸ்டாட்டிக் ஐபி. ஸ்டாட்டிக் ஐபியை பேஸ் பண்ணி தான் அந்த கனெக்ஷனை கொண்டு வருது. இன்னொன்னு, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ இன்டர்னல் லோட் பேலன்சர். இன்டர்னல் லோட் பேலன்சர்னு சொல்றோம். மூணாவது,
லூஸ்லி கப்பிள்டு. நம்ம பாத்க்கும் நம்ம நோட் போர்ட்டுக்கும் கிளஸ்டர் ஐபிக்கும் எந்த ஒரு டைட் கனெக்ஷனுமே கிடையாது. எப்படி கனெக்ட் ஆயிருக்குது முதல்ல? செலக்டார் லேபிள் வழியா தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சிம்பிள் டேக்ஸை யூஸ் பண்ணி அது கனெக்ட் ஆகுறதுனால லூஸ்லி கப்பிள்டு கனெக்ஷன். ஐபி அட்ரஸ் பெரிய எந்த நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணல, டைட்டா எல்லாம் கப்பிள் ஆகல. ஸோ டேக்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகுறதுனால லூஸ்லி கப்பிள்டு கனெக்ஷன் அப்படின்றதான் என்னோட பெனிஃபிட். ஓகேவா? ஸோ கிளஸ்டர் ஐபியோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா இது எல்லாமே. ஸோ லூஸ்லி கப்பிள்ட், இன்டர்னல் லோட் பேலன்சர், எந்த மூணு அது அதுக்கு ஒரு கிளஸ்டர் ஐபி கொடுத்துருப்போம்ல. ரெப்ளிகா செட் ரீக்ரியேட் ஆயிட்டு தானே இருக்கும். ஹை அவைலபிலிட்டி எப்பயுமே இருக்கும். அதே டேகோட அதே லேபிளோட மறுபடியும் ரீக்ரியேட் ஆகும். ஓகே ஃபைன். சோ இப்போ நம்ம வந்து ஒன்னொன்னா கிரியேட் பண்ணி பார்ப்போம். நோட் போர்ட் கிளஸ்டர் ஐபி சொல்லியிருக்கேன். எஸ். லோட் பேலன்சர் நான் சொன்ன கண்டிஷன் மேட்ச் ஆயிருக்கா? நோட் போர்ட் will be created at the edge. ஆனா நோட் லெவல்ல கிரியேட் ஆகும். கிளஸ்டர் ஐபி will be created within the cluster. கிளஸ்டர் லெவல்ல கிரியேட் ஆகும். லோட் பேலன்சர் will be created at the outside the cluster. கிளஸ்டருக்கு வெளியில கிரியேட் ஆகுது. கிளஸ்டருக்கு வெளியில உங்க கிளவுட் ப்ரொவைடர் யாரோ, ரிசோர்ஸ் ப்ரொவைடர் யாரோ அவங்க கிட்டதான் இந்த லோட் பேலன்சரை நம்ம வாங்குவோம். which means அமேசான்ல லோட் பேலன்சர் நம்ம கிரியேட் பண்ணுவோம் தனியா. அந்த லோட் பேலன்சரும் உங்க கிளஸ்டரும் கனெக்ட் ஆகும். இந்த லோட் பேலன்சரோட வேலை என்ன? டிராபிக்க ரவுட் பண்ணணும். சோ இப்போ என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓகே சிம்பிள் ஃப்ளோவா நான் காமிக்கிறேன். சோ இப்போ வந்து ஒரு ரவுட் 53 டொமைன் நேம் இருக்கு. ரவுட் 53 டொமைன் நேம் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டொமைன் நேம் எங்க போய் ஹிட் ஆகுது? உங்களோட லோட் பேலன்சர். லோட் பேலன்சருக்கு ரெக்வஸ்ட் வந்ததுன்னா என்ன ஆகும்? அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மெஷின்ஸ்க்கு தான் டிராபிக்க ரவுட் பண்ணும். இப்ப எந்த மெஷின் வழியா என்ட்ரானாலும் எங்க போயிடும்? லோட் பேலன்சர்ல ரெக்வஸ்ட் கலெக்ட் ஆகுது. அது இந்த மெஷினுக்கு கொடுத்தாலும் போகும், இந்த மெஷின் கொடுத்தாலும் போகும், இந்த மெஷினுக்கு கொடுத்தாலும் போகும். சோ அதுதான் இந்த இடத்துல லோட் பேலன்சரோட வேலை. இந்த லோட் பேலன்சர் கேன் பி ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ்ல. அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நம்ம கிளஸ்டருக்குள்ள ஸ்விக்கி அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்விக்கிக்குள்ள டிஃப்ரெண்ட் மைக்ரோ சர்வீசஸ் இருக்குன்றத நான் ஸ்டார்ட்லயே சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவாங்க, அடுத்து ஆர்டர்ன்ற ரெக்வஸ்ட்டை கொடுப்பாங்க, அடுத்து பேமெண்ட்ன்ற ரெக்வஸ்ட்னா பேமெண்ட்டை செலக்ட் பண்றாங்க, அடுத்து பேமெண்ட் பண்ணவங்க ட்ராக்கிங்கை செலக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்விக்கி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். மினிமம் இது எல்லாமே தேவை. கரெக்டா? இமேஜின் பண்ணிக்கோங்க, சர்ச்ன்றது தனி கண்டெய்னர், அதாவது தனி பாட்ல ஓடிட்டு இருக்கு, ஆர்டர் தனி பாட்ல ஓடிட்டு இருக்கு, பேமெண்ட் தனி பாட், ட்ராக்கிங் தனி பாட்னு சொல்லி இண்டிவிஜுவலா எல்லாருமே ஹோஸ்ட் ஆகுறாங்க. இதுல எப்படி டிராபிக்ஸா மேனேஜ் பண்ணலாம்? கிளஸ்டருக்குள்ள நம்மளால டிஃப்ரெண்ட் மைக்ரோ சர்வீசஸ் ஹோஸ்ட் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வெளியில இருந்து ஒரு யூசர் swiggy.com/search அப்படின்னு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க என்டர் ஆகும்? லோட் பேலன்சர். லோட் பேலன்சர்ல இருந்து நோடுக்கு போகிறதுக்கு நோட் போட்டிருக்கணும். சோ நான் எப்படி ஹோஸ்ட் பண்ணுவேன்னு பாக்குறீங்கன்னா, சர்ச்ன்னு யாராவது கொடுத்தாங்கன்னா லோட் பேலன்சருக்கு வரணும். லோட் பேலன்சர்ல இருந்து 32,100 நோட் போர்ட்குள்ள போகணும். 32,001 குள்ள வந்தாங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெசிபிக் கிளஸ்டர் ஐபி கொடுத்திருக்கேன். அந்த கிளஸ்டர் ஐபில இருந்து சர்ச் பாடுக்கு என்னோட ரெக்வஸ்ட் வந்து போகும். யாராவது சர்ச்ன்னு கொடுத்தாலே எந்த போர்ட்டுக்குள்ள போக சொல்லிட்டேன்? 32,001. இப்ப யாராவது ஆர்டர்னு வந்தாங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து 32,002க்கு போகணும். அதாவது இந்த மாதிரி இது வந்து 32,001, 32,002 இந்த மாதிரி நான் ஓபன் பண்ணிடுவேன். ஒவ்வொரு மைக்ரோ சர்வீசஸ்க்கும் தனித்தனி போர்ட் ஓபன் பண்ணி நம்ம ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஒர்க்ஸ் ஆன் பாத் பேசிஸ். பாத் பேஸ்டு ரவுட்டிங் தான் அது பண்ணும். ஸோ யூசர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற ப்ரோட்டோகால்ல நான் ரவுட் பண்றேன். புரியுது அந்த விஷயம் என்னன்றது? சேம் லோட் பேலன்சர் to 32,002, 32,002ன்ற நோட் போட்டி நம்ம யாருக்காக தான் வச்சிருக்கோம்? என்ட்ரி யாருக்கு? யாராவது ஆர்டர்னு ரெக்வஸ்ட் வருதுன்னா அந்த ஆர்டர் ரெக்வஸ்ட் எல்லாமே 32,002 வழியா தான் போகணும். அந்த மாதிரி ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸ்க்கும் தனித்தனி ப்ரோட்டோகால்ஸ் அசைன் பண்ணி நாம டிராபிக்ஸை ரவுட் பண்றோம். இது புரியுதா?
பண்ணலாம். நம்ம அப்ளிகேஷன் போதும் இதுக்கு. நெட்வொர்க் பேஸ்ட் ரவுட் பேலன்சர் எதுக்கு? உள்ள வரக்கூடிய நெட்வொர்க் லெவல் டிராபிக்ஸை வந்து நம்ம ரவுட் பண்றதுக்கு. ஓகே, இது கிளியரா எல்லாருக்கும்? ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் போர்ட் நம்பர்ஸை நம்ம எனேபிள் பண்ணி ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அந்த டயக்ராம் அங்கே மேலே இடம் பார்த்ததுனால இப்படி போட்டேன். ரவுட் 53 டு லோட் பேலன்சர். லோட் பேலன்சர்ல என்ன ரிக்வஸ்ட் வந்து நம்ம போட்டிருப்போம், லிசனர் சர்ச்ன்னு வருதுன்னா லிசனர் வந்து 32,001, ஆர்டர்னு வருதுன்னா லிசனர் வந்து 32,002. அந்த மாதிரி ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு லிசனரை செட் பண்ணி, இப்ப இந்த நோட் போர்ட்டுக்கு எப்படி ஒரு கிளஸ்டர் ஐபி கொடுத்தனோ ஒரு பாட் கொடுத்தனோ அதே மாதிரி இந்த நோட் போர்ட்டுக்கும் ஒரு தனி கிளஸ்டர் ஐபி, அதுக்கு நேரா ஆர்டரோட பாட்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. இது வந்து எப்படி சர்ச்சோட பாடோ அதே மாதிரி ஆர்டரோட பாட்ஸும் ஓடிட்டு இருக்கும். பேமெண்ட் கேட்வேஸோட பாட்ஸ் தனியா ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்படிதான் ஒரு அப்ளிகேஷன் எக்ஸ்போஸ் ஆகுறது. ஓகே, இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ற சினாரியோஸும் கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, சோ எப்படி ஒரு குபர்னெட்டிஸோட ஃப்ளோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, யூசர் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அந்த யூசர் ரெக்வெஸ்ட் எப்படி போய் பாட ரீச் பண்ணுதுன்றத மொத்தமா சொல்லணும். இப்ப நம்ம சொன்னதுதான் லோட் பேலன்சர், அப்புறம் கிளஸ்டர் ஐபி, சர்வீசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்றோம்ன்றத சொல்லி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஃபைன். சோ இதை அப்படியே நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியும் காமிச்சிடுறேன். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நோட்போல் வந்து கிளஸ்டருக்கு வெளியே தான் கிரியேட் ஆகுது இல்லையா? இல்ல கிளஸ்டர் எட்ஜ்ல கிரியேட் ஆகுது? கிளஸ்டரோட எட்ஜ்ல, அதாவது எல்லா நோட்ஸ்லயுமே கிரியேட் ஆகும் நோட் லெவல்ல. இப்போ கிளஸ்டருக்குள்ள தான் நோட் இருக்குது. இல்ல இப்போ டவுட் கிளஸ்டருக்குள்ள தான் நோட் இருக்குது. நோட் வந்து எப்படி அப்புறம் வெளியில எட்ஜ்ல கிரியேட் ஆகும்ன்ற மாதிரி மீன் பண்ணுவீங்க அது? கிளஸ்டரோட எட்ஜ்னா அந்த நோடோட எட்ஜஸ் தான் சொல்றேன். கிளஸ்டருக்கு வெளியில இல்லையே, வெளியில இருக்கிறது வெறும் லோட் பேலன்சர் மட்டும் தான். இதுதானே உங்க கிளஸ்டர். கிளஸ்டரோட எட்ஜ்னு சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அப்படி சொல்லிட்டேன். கிளஸ்டரோட எட்ஜ்ன்றது நோடோட எட்ஜ் தான் அப்படி சொல்றது. இப்போ நோட் வந்து கிளஸ்டருக்குள்ள தான் இருக்கு. அப்ப டைரக்டா லோட் பேலன்ஸ்ல டைரக்டா கிளஸ்டருக்குள்ள அது கிளஸ்டரோட நோட் போர்டு தான் வந்து டைரக்டா ஹிட் ஆகும் அப்ப இல்லையா? ஆமா ஆமா. அப்போ நோட் போர்டுக்குள்ள தான் வந்து கிளஸ்டர் ஐபி வருமா? எப்படி இது? ஆமா, நோடுக்குள்ள கிளஸ்டர் ஐபி, நோடுக்குள்ள கிளஸ்டர் ஐபி. பட் அது கிளஸ்டர் லெவல்ல எல்லா நோட்ஸுமே ரீச் பண்ணுது பாருங்க. இந்த டயக்ராம் வச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறதுக்காக நான் போட்டது. நோட் போர்ட்ன்றது டேர்ம்லயே பாருங்க, நோடு போர்ட். நோட் லெவல்ல எல்லா நோட்லயுமே அது ஓபன் ஆகுது. கிளஸ்டருக்குள்ள எல்லா மெஷின்ஸ்லயுமே ஓபன் ஆயிடும். அதுதான் டவுட். இப்போ வந்து டைரக்டா நமக்கு வர ரெக்வெஸ்ட் வந்து லோட் பேலன்சர் வந்து டைரக்டா வந்து கிளஸ்டருக்குள்ள என்டர் ஆயிடும். ஆனா கிளஸ்டருக்குள்ள வந்து நம்ம இந்த ஆர்க்கிடெக்சர் வச்சிருக்கோம். அதாவது நோட் போர்ட் கிட்ட போயிட்டு நோட் போர்ட்ல இருந்து தென் கம்யூனிகேட் வித் கிளஸ்டர் ஐபி, அப்புறம் கம்யூனிகேட் வித் பாட். எஸ், தென் லேபிள் செலக்டர் அந்த மாதிரி. எஸ், இது ரெண்டும் செலக்டர் லேபிள் வச்சு கம்யூனிகேட் பண்ணும். சோ நம்ம எட்ஜ்னு சொல்ல வேண்டாம், நம்ம டைரக்டா நோட்லயே போவோம். நோட் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இனிஷியலா அது சொல்றதுக்காக மூணு பேர் எந்த பிளேஸ்ல இருப்பாங்கன்றத காட்டுறதுக்காக அந்த சாம்பிள் நான் எடுத்துக்கிட்டேன். எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். சோ இது உள்ள கிரியேட் ஆகுது. இது நோட். இப்ப அதுதான் இதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இங்க காமிக்கிறப்ப நான் கிளஸ்டர் லெவல்ல சும்மா காமிச்சேன். பட் அது எப்படி மீனிங்னா, ஒரு போர்ட் நம்பர் சொன்னா எல்லா மெஷின்ஸ்லயுமே ஓபன் ஆகுது இல்ல, அதுதான் கிளஸ்டர் எட்ஜ்னு சொன்னது. சோ கிளஸ்டர் லெவல்ல எல்லா போர்ட்ஸ் எல்லா நோட்லயுமே அது ஓபன் ஆகுறதுனால நோட் போர்ட் அப்படின்னு நான் சொன்னேன். இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். ஈச் நோடுக்கு ஒவ்வொரு நோடுக்குமா நோட் போட்டிருக்கோம். சோ அப்போ வந்து லோட் பேலன்சர் எந்த அப்ளிகேஷனுக்கு பிக் பண்ண வராங்கன்றது அந்த மாதிரி அந்த நோட் போர்ட்ல போய் கனெக்ட் பண்ணி கிளஸ்டர் ஐபியோட கனெக்ட் பண்ணி உள்ள அப்படிதான் மீன் பண்ணுங்க. ஆமா. சோ ஒவ்வொன்றுத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பாத் நாம செட் பண்ணி கொடுத்திருப்போம். டிராபிக்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு தான். ஃபைன். சோ இப்போ என்கிட்ட கிளஸ்டர் இருக்கு. கிளஸ்டருக்குள்ள பை டிஃபால்ட் என்னென்ன சர்வீசஸ் கிரியேட் ஆயிருக்குன்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டிஃபால்ட்டா சில சர்வீசஸ் இருக்கும். kubectl get svc னும் போடலாம், சர்வீசஸ்னு எழுதலாம். சோ இது வந்து ஷார்ட்கட். சோ இப்போ போட்டோம்னா என்ன இருக்கு? குபர்னெட்டிஸ் உடைய டிஃபால்ட் சர்வீஸ் ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன டைப் ஆஃப் சர்வீஸ்? கிளஸ்டர் ஐபி. இது அதனுடைய கிளஸ்டர் ஐபி. இதெல்லாம் நீங்க எதுவும் டெர்மினேட் பண்ணக்கூடாது. அது டிஃபால்ட்டா இருந்தாதான் கிளஸ்டர் அதுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இது இல்லாம தனித்தனி சர்வீசஸ் கிரியேட் பண்ண போறோம். அதை வச்சு உங்களுக்கு பாட்ஸோட அவுட்புட்டை காட்ட போறேன். ஓகே, சோ ஃபைனலி நோட் போர்ட், கிளஸ்டர் ஐபி, லோட் பேலன்சரோட ஸ்கிரிப்ட்ஸ்.
எப்படி வந்து நோட் போர்ட் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கும் ஒரு டயக்ராம் நான் போடுறேன். so that again the same flow. consider உங்களோட கிளஸ்டர், அந்த கிளஸ்டருக்குள்ள நமக்கு ஒரு பாட் ஓடிட்டு இருக்கு. அந்த பாடுக்குள்ள ஒரு கண்டெய்னர் ஓடலாம், 2 கண்டெய்னரும் ஓடலாம். எனிஹவ் எனக்கு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த கண்டெய்னர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு HTTPD கண்டெய்னர். HTTPDயோட போர்ட் நம்பர் 80. இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு. அது யாரா வேணா இருக்கலாம். MySQL போர்ட் நம்பர் 3306 அப்படியும் வச்சுக்கலாம். இல்ல ஒரு Nginx போர்ட் நம்பர், இல்ல ஒரு ஜென்கின், ஏதோ ஒரு கண்டெய்னர் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு சாம்பிளுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஜென்கின் போட்டிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். ஜென்கின் எல்லாம் நம்ம இப்படி எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். 8080 அப்படின்றதான் போர்ட் நம்பர். ஃபைன். இது வந்து என்னுடைய Kubernetes கிளஸ்டர். அகைன் Kubernetes கிளஸ்டர். இப்போ இந்த பாட ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு வெளியில இருந்து ஒரு யூசர் வராங்க. இப்போ இந்த யூசர் ரெக்வெஸ்ட் எனக்கு என்டர் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் என் கிளஸ்டருக்குள்ள நோட் போர்ட்டை ஓபன் பண்ணுவோம். நோட் போர்ட் கேன் பி ஆஃப் எனி ரேஞ்ச், எனி நம்பர் பிட்வீன் த ரேஞ்ச் 30,000 to 32,767 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே நம்பர் 32,001 ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இது ரொம்ப இது பண்ணிட்டேன், கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால 32,001 தான் உங்களோட நோட் போர்ட். ஓகேவா? நோட் போர்ட். இது வழியா என்னோட ரெக்வெஸ்டும் பாஸ் ஆகுது. அண்ட் இந்த ரெக்வெஸ்ட் எனக்கு போறது எங்க? ஆப்வியஸா நம்ம இடையில யாரை யூஸ் பண்ண போறோம்? இப்போ கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெக்வெஸ்ட் ப்ராப்பரா பாடுக்கு போய் சேரும் அப்படின்றதுனால we use cluster IP. cluster IP யோட பெனிஃபிட், it provides staticity, it acts as a load balancer. It is also loosely coupled because we use selector label combination. அதை யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகுறோம். சோ செலக்டார் லேபிள் அப்படின்றதுனால சோ இங்க என்ன செலக்டார் இருக்கோ வளர மாத்திக்கலாம். இங்க என்ன செலக்டார் இருக்கோ அதே லேபிள் நம்ம பாடுக்கும் கொடுத்திருப்போம். பாடுக்கு கொடுப்போம் நாட் டு கண்டெய்னர்ஸ். பாட கண்டுபிடிக்கிறதுக்கு தான் லேபிள்ஸ். ஓகே, சோ செலக்டார் லேபிள் இதை வச்சு நம்ம கிளஸ்டர் ஐபி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பாட ஐடென்டிஃபை பண்ணுது. நம்ம பாட இப்படி ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. இது ஓகே. ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் செலக்டார் லேபிள். வந்த ரெக்வெஸ்ட பாடுக்கு ரவுட் பண்றதுக்கு போர்ட் நம்பர். ஓகே, இப்போ என்கிட்ட இந்த பாடுக்குள்ளே பாத்தீங்கன்னா 2 கண்டெய்னர்ஸ் இருக்கு. இந்த 2 கண்டெய்னருக்கும் டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ஸ் இருக்கு. இந்த 2 கண்டெய்னர்ல எந்த கண்டெய்னருடைய அவுட்புட் உங்களுக்கு வெளில எக்ஸ்போஸ் ஆகும்? உங்களோட விஷயம் என்ன? 80 HTTP தான் நம்ம ஆப்வியஸா ஹோஸ்ட் பண்ணுவோம். இதை வெளியில போய் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். சோ எனக்கு இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த கண்டெய்னர் தான் இந்த பாட்குள்ள இந்த கண்டெய்னர் தான் எனக்கு வெளியில எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னா அந்த போர்ட் நம்பரை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும். அந்த போர்ட் நம்பரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த டயக்ராம் நான் போடுறேன். சோ 18ன்றது தான் என்னோட டார்கெட் போர்ட். யாரு? எங்க? எந்த பார்க்கிங்? அங்கயா? அங்க இல்லாம ஓகே ஓகே சரி ஓகே ஓகே. சோ எந்த போர்ட் நம்பர் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகணுமோ அந்த கண்டெய்னருடைய போர்ட் நம்பர் தான் உங்களோட டார்கெட் போர்ட். சோ இந்த ரெட்ல நான் ஹைலைட் பண்றது எல்லாமே நம்ம இப்ப ஸ்கிரிப்ட்ல பாஸ் பண்ணுவோம். சோ அதனால தான் தனியா எழுதுறேன். டார்கெட் போர்ட் யாரோ அதுதான் கொடுக்கணும். உங்க டார்கெட் போர்ட்டும் இது வந்து கண்டெய்னர் போர்ட். 18ன்றது கண்டெய்னர் போர்ட். உங்க கண்டெய்னர் போர்ட்டும் டார்கெட் போர்ட்டும் சேமா இருக்கணும். எந்த கண்டெய்னர் எக்ஸ்போஸ் ஆக போதோ அதுதான் நீங்க வந்து டார்கெட் போர்ட்ல கொடுக்கணும். இது ஒரு நம்பர் கொடுத்துட்டு எங்க இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் கொடுக்க முடியாது. எந்த கண்டெய்னர் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த கண்டெய்னருடைய போர்ட் நம்பர் தான் டார்கெட்னு சொல்லி கொடுக்கணும். அண்ட் இது வந்து நோட் போர்ட், டார்கெட் போர்ட், கண்டெய்னர் போர்ட் 3 விஷயம் நான் போர்ட் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இது இல்லாம கிளஸ்டர் ஐபிலையும் ஒரு போர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ வரக்கூடிய ரெக்வெஸ்ட் கிளஸ்டர் ஐபிக்குள்ள என்டர் ஆகுது. கிளஸ்டர் ஐபி இருக்கிறதுனாலே ஃபாலோட் பை நம்ம என்ன கொடுப்போம்?
ஒரு போர்ட் நம்பர் கொடுப்போம் கோலன் இந்த போர்ட் நம்பர் வழியா அது போகணும்னு சொல்லி. அந்த மாதிரி உங்க கிளஸ்டர் ஐபிக்கு வரக்கூடிய ரிசோர்சஸ் வரக்கூடிய சர்வீசஸ் வரக்கூடிய ரெக்வஸ்ட உங்க பாடுக்கு ரவுட் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு போர்ட் நம்பர் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த போர்ட் நம்பர் யாரா வேணா இருக்கலாம். 80 இல்லைன்னா 443 எந்த போர்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ செக்யூர்டு கனெக்ஷனா இல்ல இன்செக்யூர்டு கனெக்ஷனான்றத அதை பாத்துக்கும். 18 கொடுத்தோம்னா இன்செக்யூர்டு, 443 கொடுத்தீங்கன்னா செக்யூர்டா அதை ரவுட் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸ்டாட்டிக் ஐபி கோலன் 80 அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது இந்த இடத்துல போகும். ஓகே, சோ இது தெரிஞ்சுக்கோங்க, இது கொடுக்கணும். இதெல்லாமே நம்ம இப்போ ஸ்கிரிப்ட்ல மென்ஷன் பண்ணி பாஸ் பண்ணலாம். பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபைன். இப்போ நான் வந்து ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ண போறேன். அந்த சர்வீஸ் நோட் போர்ட்ன்ற சர்வீஸ். இட் ஸ்டார்ட்ஸ் வித் API வெர்ஷன். கைண்ட் வந்து சர்வீஸ் தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்குள்ள என்ன டைப் ஆஃப் சர்வீஸ்ன்றத நம்ம ஃபர்தரா சொல்லிக்கலாம். அண்ட் மெட்டா டேட்டா, என்னோட சர்வீஸ்க்கு ஒரு பேரு. நோட் போர்ட் கிரியேட் பண்ண போறதுனால மை நோட் போர்ட் சர்வீஸ்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ல டைப் ஆஃப் மை சர்வீஸ் நோட் போர்ட்டா கிளஸ்டர் ஐபியா லோட் பேலன்சரா அதை கொடுத்துப்போம். எதுக்காக இங்க செலக்டர் வருது, ஏன் வருது அப்படின்னா இங்க ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்றேன். பாட்ஸ் கிரியேட் பண்ணா பாட்ஸ் மட்டும் வரும், ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணா ரெப்ளிகா செட் பாட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன். டீமன்னா டீமன் பிளஸ் பாடு, டிப்ளாய்மெண்ட்னா டிப்ளாய்மெண்ட் ரெப்ளிகா பாடு மூணுமே வரும்னு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி இவங்களுக்கும் ஃபார்முலா இருக்கு. நம்ம வெறும் நோட் போர்ட்டுக்கான ஸ்கிரிப்ட் எழுதுறோம் அப்படின்னா நோட் போர்ட் பிளஸ் கிளஸ்டர் ஐபி கிரியேட் ஆகும். வெறும் கிளஸ்டர் ஐபிக்கான ஸ்கிரிப்ட் எழுதுங்க அப்படின்னா கிளஸ்டர் ஐபி மட்டும் கிரியேட் ஆகும். அதனோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். லோட் பேலன்சர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா லோட் பேலன்சர் பிளஸ் நோட் போர்ட் பிளஸ் கிளஸ்டர் ஐபி மூணுமே கிரியேட் ஆகும். இப்போ நான் எழுதுற ஸ்கிரிப்ட் யாருக்கு, நோட் போர்ட் கிரியேட் ஆனா என்னவும் கிரியேட் ஆகும், கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்ணும்போது அதுக்கிட்ட நம்ம என்ன பாஸ் பண்ணணும், செலக்டர். அந்த செலக்டர் தான் இது. இதுல நம்ம வந்து ஓப்பனா கிளஸ்டர் ஐபின்னு எக்ஸ்போஸ் பண்ணல. ஆனா எனக்கு நோட் போர்ட் கிரியேட் ஆகுறப்ப கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் ஆகுன்றதுனால அதுக்கான செலக்டாரை நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணிருக்கோம். செலக்டார் அப்படின்னு கொடுத்து நீங்க என்ன டேக் வேணாலும் கொடுக்கலாம். நேம், மலர், சும்மா உங்க என்ன இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். பட் இதே லேபிள் தான் பாடுக்கும் கொடுத்துருக்கணும், அப்பதான் இங்க கனெக்ட் ஆகும். ஓகே, சோ நேம் மலர்னு கொடுத்துருக்கேன். இப்போ இத ரிலேட்டடான போர்ட்ஸையும் நம்ம பாஸ் பண்றோம். செலக்டர் வருதா அப்படின்னா கிளஸ்டர் ஐபி இருக்கு. கிளஸ்டர் ஐபிக்குன்னு ஒரு போர்ட் நம்பர் நம்ம கொடுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, 80 443 நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இன்செக்யூர்டு கனெக்ஷன் கொடுக்கறதுனால நம்ம 80 தான் கொடுக்குறோம். அண்ட் டார்கெட் போர்ட்ன்றது வரக்கூடிய ரெக்வெஸ்ட் எங்க போய் ஹிட் பண்ணணும், எந்த கண்டெய்னரோ அந்த கண்டெய்னருடைய போர்ட் தான் இந்த இடத்துல டார்கெட்டா கொடுத்துருக்கோம். அண்ட் நோட் போர்ட் உங்களுக்கு எந்த நோட் போர்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகுமோ அதை நீங்க கொடுக்கலாம். கொடுக்கலன்னா அதுவே ஒரு நம்பரை ஓபன் பண்ணிக்கும், டிஃபால்ட்டா அதுவே ஒரு நம்பரை ஓபன் பண்ணிக்கும். சோ இவ்வளவுதான். சோ கிளஸ்டர் ஐபி அண்ட் நோட் போர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல நான் பாஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணிடலாம். இத பேஸ் பண்ணி பாட அடுத்தது நான் கிரியேட் பண்றேன். சர்வீசஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம். இல்ல ஃபர்ஸ்ட் உங்களோட பாட கிரியேட் பண்ணிட்டு கூட சர்வீஸை கிரியேட் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. சோ லெட் மீ கிரியேட் நோட் போர்ட் சர்வீஸ். kubectl apply command சர்வீஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. kubectl get service அப்படின்னு போட்டோம்னா மை நோட் போர்ட் சர்வீஸ் கிரியேட் ஆயிருக்கு. அது மூலமா நம்ம கிரியேட் பண்ண சர்வீஸ் என்ன, நோட் போர்ட் மட்டும் கிரியேட் ஆகல, கூடவே கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் ஆயிடுச்சு. கிளஸ்டர் ஐபி கூடவே நமக்கு அந்த நோட் போர்ட்டும் வந்திருக்கு. ஓகேவா, 38,001 தான் நம்ம கொடுத்த நோட் போர்ட் நம்பர். இன்கேஸ் நீங்க கொடுக்கலன்னா அதுவே டிஃபால்ட்டா ஒன்னு ஓபன் பண்ணிக்கும். ஓகே ஃபைன். இப்ப இவங்களை கிரியேட் பண்ணது எதுக்காகனா ஒரு பாடு கூட கனெக்ட் பண்றதுக்காக தான். அந்த பாட் இப்ப நான் கிரியேட் பண்றேன். பாட் கிரியேஷன்ல ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். அது என்ன, யூசுவலா பாடு கிரியேட் பண்ண போறோம், ஆனா அந்த பாட்குள்ள நம்ம ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணுவோம். இது யூசுவல் லேபிள் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும். ஏன்னா செலக்டர் ஆல்ரெடி இதுக்காக நான் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த லேபிளை மட்டும் நம்ம கரெக்டா பாஸ் பண்ணணும். சோ அடுத்து இதெல்லாம் எதுவும் எரர் வராது, ரன் பண்ணிக்கலாம்.
சோ இந்த கண்டெய்னர் போட்டும் நான் அந்த டார்கெட் போர்ட்ல என்ன கொடுத்துருந்தேன் 80 தான் கொடுத்துருந்தேன். அதை கரெக்டா கொடுக்கணும். நீங்க ஒரே ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணாலும் எந்த கண்டெய்னரோ அந்த கண்டெய்னருடைய போர்ட் நம்பரை டார்கெட்ல கரெக்டா கொடுத்தாதான் எக்ஸ்போஸ் ஆகும். ஓகே, சோ அகைன் kubectl apply command mod created. So kubectl get pods நோட் போர்ட்காக இப்ப நான் கிரியேட் பண்ண பாட் எனக்கு கிரியேட்டர். இப்ப என்ன பண்ணா நம்ம இந்த பாடோட அவுட்புட்டை இப்ப பார்க்கலாம். நான் என்ன கொடுத்திருக்கேன், இந்த பிக்சர்ல இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டேன். நோட் போர்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன் 32001. வெளியில இருந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட் 32001 தான் கிராஸ் பண்ணும். அங்கிருந்து கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்ணிட்டோம். கிளஸ்டர் ஐபியோட செலக்டாரும் என் பாடோட லேபிளும் ஒன்னா இருக்கு. அதுல எந்த கண்டெய்னர் எக்ஸ்போஸ் ஆகணும்ன்ற போர்ட் நம்பரையும் நான் கொடுத்துட்டேன். இப்ப நம்ம எப்படி அவுட்புட் செக் பண்ணலாம், எந்த ஒர்க்கர் நோட்ல கிரியேட் ஆயிருக்குன்றது செக் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம லோட் பேலன்சர் எல்லாம் வச்சு இல்ல, டைரக்டா மெஷினோட ஐபி வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்க போறது. சோ kubectl get pods -o void அப்படின்னு கொடுத்தனா இந்த பாட் எந்த மெஷின்ல லான்ச் ஆயிருக்கு, 0e அப்படின்றதுல லான்ச் ஆயிருக்கு. சோ அந்த மெஷினோட ஐபி வச்சே நம்ம ஹிட் பண்ணி பார்க்கலாம். 0e அப்படின்றத கொடுத்திருக்கேன். இந்த மெஷின்ல எந்த போர்ட் நம்பர் வழியா போனா பார்க்கலாம், நோட் போர்ட் என்ன 32001. இந்த மெஷின்ல நோட் போர்ட் என்ன ஓபன் ஆயிருக்குன்னா 32001. சோ ஐபி followed by 32001. இப்ப இது வரலன்னா என்ன ரீசனா இருக்கும், செக்யூரிட்டி குரூப். யாரோட செக்யூரிட்டி குரூப்ல செக் பண்ணணும், நம்ம நோட்ஸ் ஒர்க்கர் நோட்ஸோட, அதாவது கிளையண்ட் மெஷின் வேற கிளஸ்டர் வேற. கிளையண்ட் மெஷின்ல எனக்கு என்ன போர்ட்ஸ் ஓபன் ஆயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. என்னுடைய கிளஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒர்க்கர் நோடுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்கு. அந்த செக்யூரிட்டி குரூப்ஸ் யாரு கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா காப்ஸ் தான் விபிசி கிரியேட் பண்ணும்போது கிரியேட் பண்ணிருக்கு. சோ என்னோட ஒர்க்கர் நோடோட செக்யூரிட்டி குரூப்ல போய் நான் செக் பண்றேன். எடிட் இன்பவுண்ட் ரூல் கொடுத்து என்ன இருக்கு, SSH ஓபன்ல இருக்கு, ஆல் டிராபிக் ஓபன்ல இருக்கு. அப்புறம் ஆனா ஏன் வரல, ஆல் டிராபிக் கொடுத்திருக்கு, யாருக்கு மட்டும்தான் அலோவ் பண்ண கொடுத்திருக்கு, ஏதோ ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டி குரூப்ல இருந்து வந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஆல் எவ்ரி ஒனுக்குலாம் அது கொடுக்கல. SSH வேணா யார் வேணாலும் பண்ணிக்கலாம். மத்தபடி 80 புரோட்டோகால் 32001 எல்லாம் யாருக்கும் அக்சசபிள் கிடையாது. சோ அதை இப்போதைக்கு நம்ம எனேபிள் பண்றதுக்காக, நம்ம பாக்குறதுக்காக ஆல் டிசிபி நான் கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்க வந்து கஸ்டம் டிசிபின்னு கொடுத்து இந்த இடத்துல இல்ல ஆட் ரூல் கொடுத்து கஸ்டம் டிசிபி கொடுத்து உங்களுக்கு என்ன போர்ட் நம்பர் வேணும், இது மூலமா எந்த யூசர் வந்தாலும் ஆக்சஸ் பண்ணலான்ற மாதிரி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா 32001 வந்து எனேபிள் ஆயிடும். இன்கேஸ் 32002 ஓகே பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகும். இட் ஒர்க்ஸ். ஓகேவா, நம்ம பாட்குள்ள இருக்கக்கூடிய HTTP கண்டெய்னருடைய அவுட்புட்டை நோட் போர்ட் அண்ட் கிளஸ்டர் ஐபின்ற சர்வீஸ் மூலமா தான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் வந்து எந்த ஒர்க்கர் நோடோட செக்யூரிட்டி குரூப்ல சேஞ்சஸ் பண்ணினேன், சாரி எந்த ஒர்க்கர் நோட யூஸ் பண்ணிருக்கேன், என் கிளஸ்டருக்குள்ள மொத்தம் எத்தனை நோட் இருக்கு, 2 ஒர்க்கர் நோட் இருக்கு. 2 ஒர்க்கர் நோட்ல ஒரிஜினல்ல தான் பாட் இப்ப லான்ச் ஆயிருக்கு. அதனோட ஐபி அட்ரஸ் கொடுத்துதான் நான் இப்ப ஹிட் பண்ணி பார்த்தேன். இது இல்லாம இன்னொரு மெஷின் இருக்குல்ல, அந்த மெஷினுடைய ஐபி அட்ரஸ் கொடுத்து இப்ப நான் ஹிட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அவுட்புட் வருமா வராதா, 0e தான் இப்ப நான் செக் பண்ணேன். 09 தான் நான் ஹிட் பண்ணி பாக்குறேன். இத கொடுத்து சேம் போர்ட் நம்பர், ஏன்னா நோட் போர்ட் தான் எல்லா மெஷின்லயுமே ஓபன் ஆயிடும்ல, 32001 அப்படின்னு கொடுத்தா இப்ப வருமா வராதா, எப்படி எப்படி வந்திருக்குன்னா, நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஸ்டார்ட்லயே சொன்னேன். கிளஸ்டர் கிரியேஷன் அப்படின்றது
நாட் ஓன்லி மெஷின்ஸை பிளேஸ் பண்றது மட்டும் கிடையாது, எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆயிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த செக்யூரிட்டி குரூப்பும் இன்டர் கனெக்டட் தான். இந்த செக்யூரிட்டி கான்செப்ட் என்னன்றத சொல்றேன். இப்போ எனக்கு வந்து என் கிளஸ்டருக்குள்ள ஒரு மாஸ்டர் மெஷின், 2 ஒர்க்கர் நோட் இருக்கு. மாஸ்டர் மெஷினுக்குன்னு தனி செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிருக்கு, ஒர்க்கர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிருக்கு. நான் இந்த ஒர்க்கர் நோட்ல போய் தானே செக்யூரிட்டி குரூப்பை சேஞ்ச் பண்ணேன். அதே ரூல் தானே இதுக்கும் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இங்கேயும் போர்ட் நம்பர் ஓபன் ஆயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், செக்யூரிட்டி குரூப்ல செக்யூரிட்டி குரூப்ஸ், அதாவது என்னுடைய ஒர்க்கர் நோடோட செக்யூரிட்டி குரூப் ஐடியை பாருங்க. இதுலயே காட்டுறேன். காமனா செக்யூரிட்டி குரூப்போட கன்சோல்ல போயிட்டு பார்த்தா மாஸ்டருக்குன்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி குரூப், ஒர்க்கர் நோடுக்குன்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி குரூப், இதுதான் 2 ஒர்க்கர் நோடுக்குமே அட்டாச் ஆயிருக்கு. அதனால நான் எதுல சேஞ்சஸ் பண்ணாலும் இன்னொரு ஒர்க்கர் நோட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? இன்னொன்னு, நோடோட செக்யூரிட்டி குரூப்ல ஓபன் பண்ணா நம்ம ரூல்ஸ் என்னென்ன இருந்துச்சு, SSH யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா ஆல் டிராபிக் வந்து யாருக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணிருக்கு, ஸ்பெசிபிக் செக்யூரிட்டி குரூப் மட்டும் காமிக்குது இல்லையா. அந்த செக்யூரிட்டி குரூப் யார் யாருன்னு பாருங்க. ஒர்க்கர் நோட்ஸ் உடைய செக்யூரிட்டி குரூப்பும் மாஸ்டருடைய செக்யூரிட்டி குரூப்பும் தெரியுதா? 0D0Eன்றது மாஸ்டர் நோடோடைய செக்யூரிட்டி குரூப், ஒர்க்கர் நோடோடைய செக்யூரிட்டி குரூப். மாஸ்டர் நோட்ஸ் மட்டும்தான் இந்த மெஷின்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும், ஒர்க்கர் நோட்ஸ் மட்டும்தான் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள மட்டும்தான் கனெக்ஷன் இருக்கு. எல்லாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி கனெக்ஷன் அதுக்கு கிடைக்காது. இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? கிளஸ்டருக்குள்ள ஒவ்வொரு மெஷின்ஸ் மட்டும்தான் இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. வெளியில இருந்து யாரும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு கனெக்டிவிட்டியே அங்க கொடுக்கல, ஃபயர்வால் எனேபிளே பண்ணல. அந்த ரூலை வச்சு செக் பண்ணா தெரியும். யார் வேணாலும் வரலாம். லைக் ஆல் டிராபிக் எல்லா போர்ட்ஸும் நான் எனேபிள் பண்ணிட்டேன். எல்லா போர்ட்ஸ் வழியாவும் யார் மட்டும்தான் வரலாம், மாஸ்டர் மெஷின் மட்டும்தான் வரலாம், ஒர்க்கர் மெஷின்ஸ் மட்டும்தான் வரலாம், வெளியில இருந்து யாரும் வர முடியாது அப்படின்றதா அந்த ரூல்ல இருக்கு. அதனாலதான் நான் மறுபடியும் எனேபிள் பண்ணுவேன். ஃபைன். சோ இப்ப பண்ணது வந்து வெறும் ஒரே ஒரு நோட் போர்ட் கிரியேட் பண்ணினேன். நோட் போர்ட் கூடவே கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் பண்ணினேன். கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்ணினேன். பாடையும் எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டேன். நான் இன்னொரு சினாரியோ சொன்னேன் இல்லையா கிளஸ்டர் ஐபிக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி இது கிளியரா உங்களுக்கு ஆன்லைன்? ஓகே. சோ இன்னும் காமிச்சாச்சு. சோ இப்போ நமக்கு பார்க்க போறது அடுத்த சினாரியோ which is pod to pod connection. pod to pod connectionன்றது part to part கனெக்ஷன்னா நம்ம கிளஸ்டருக்குள்ள இந்த மாதிரி இது வரைக்கும் இது பாத்தீங்க. சொல்லுங்க. உங்க லேப்டாப் ஆஃப் ஆக போகுது. சார்ஜர் கனெக்ட் பண்ண ஸ்விட்ச் போடல. ஓகே ஃபைன், थैंक यू. சோ இந்த ஒரு பார்ட் தான் நாம பார்த்தோம். சோ பார்ட் டு பார்ட் கனெக்ஷனுக்கும் we use what கிளஸ்டர் ஐபின்றத சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி கிளஸ்டர் ஐபி எல்லாம் விடுங்க, ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா? ஜெனரலா ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா? எப்படி பண்ணலாம்? ஒரு மெஷின் இன்னொரு மெஷின் கூட கனெக்ட் பண்றதுக்கு வேற வேற ஐபி ஐபிஎஸ் தானே. அதே மாதிரி பார்ட் டு பார்ட் கனெக்ஷனுக்கும் ஐபி. கரெக்டா? இப்போ நம்ம கிளஸ்டர் ஐபி எல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு எம்டி கனெக்ஷன் ஒரு பாடுக்கும் இன்னொரு பாடுக்கும் எப்படி கனெக்ஷன் கொண்டு வரலாம்ன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் மத்த எல்லாரையும் டெலீட் பண்ணிக்கிறேன். சோ அது கன்ஃபியூஷன் வேணாம். இந்த டிப்ளாய்மென்ட் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டிப்ளாய்மென்ட் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணதை டெலீட் பண்றதுக்கு டைரக்டா போய் பாட் எல்லாம் டெலீட் பண்ணக்கூடாது. என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? சோர்ஸ் யாரோ அவங்களை டெலீட் பண்ணிடணும். என்ன சொல்லியிருக்கேன்? ரெப்ளிகா செட் பேஸ் பண்ணி ஏதாவது பாட் கிரியேட் பண்ணீங்கன்னா பாட் டெலீட் ஆனா என்ன ஆயிட்டே இருக்கும், புதுசா அது ஆட்டோ ஸ்கேல் ஆயிட்டே இருக்கும். இதுவே ரெப்ளிகா செட்டையே டெலீட் பண்ணிடணும். அப்ப இங்கேயும் டிப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே வந்ததுனால டிப்ளாய்மெண்ட் டெலீட் பண்ணிட்டா எல்லாமே காலி ஆயிடும். kubectl get deployment அப்படின்னு கொடுத்து kubectl delete deployment, அது இல்லைன்னா அவைலபிலிட்டியோட வச்சுக்கும். ஸோ deployment followed by nginx deployment. ஓகேவா? அடுத்து kubectl get pods and services செக் பண்ணி பார்ப்போம். இந்த பாட் வந்து இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தது kubectl. ஆக்சுவலி இது என்ன பாட்? என்ன பாட்னா அது என்ன கண்டெய்னர்?
HTTPD pod HTTPD கண்டெய்னர் தான் அது. இதே மாதிரி இன்னொரு கண்டெய்னர் நான் கிரியேட் பண்ண போறேன், இன்னொரு பாட் நான் கிரியேட் பண்ண போறேன். ஏன்னா பாட் டு பாட் கனெக்ஷன் உங்களுக்கு காட்ட போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இன்னொரு கண்டெய்னர் Nginx யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? அந்த பாடுக்கு நம்ம டிஃபரெண்ட் நேம் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போறோம் ஸ்கிரிப்ட்ல. சோ ஒரு பாட் கிரியேட் பண்ண போறேன், அந்த பாடுக்கு பேர் வந்து Nginx பாட். இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம கிட்ட ஒரு HTTPD பாட் இருக்கு, அதே மாதிரி Nginx பாட் வரப்போது, ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்றாங்களா இல்லையான்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி என்கிட்ட HTTPD இருக்கு, இப்போதைக்கு நான் இதை மட்டும் மாத்திக்கிறேன். லேபிள்ல மலருக்கு பதிலா லைக் எந்த கீ வேணாலும் கொடுத்துக்கலாம், நேமுக்கு பதிலா ஆப்னு கொடுத்துக்கிறேன். நேம் ஆப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் பாடோட லேபிள், இந்த பாடோட லேபிள் இது. HTTPD-யோட பேரு நேம் மலர் தான். ஓகேவா? லேபிள்ஸ் வந்து ஒவ்வொரு பாடுக்கும் நம்ம டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல சேம் கண்டெய்னர் 1 இமேஜ் வந்து Nginx அண்ட் அதனுடைய போர்ட் நம்பரும் 80. ரொம்ப சிம்பிள், வேற எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணல. HTTPD பாட் இதே மாதிரி கிரியேட் ஆயிடுச்சோ சேம் வே Nginx நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ kubectl apply -f main.yaml Nginx பாடும் கிரியேட்டட். இப்போ HTTPD பாடு Nginx-க்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்க போகுது, லைக் ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகுது. சோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா HTTPD பாடுக்குள்ள என்டர் ஆக போறோம். எப்படி ஒரு பாட்குள்ள என்டர் ஆகுறது? CLI வழியா. எப்படி ஒரு டாக்கர் கண்டெய்னருக்குள்ள என்டர் ஆனீங்க? டாக்கர் எக்ஸிக்யூட் கமாண்ட். அதே மாதிரி இங்க kubectl execன்றதுதான் கமாண்ட். kubectl exec கமாண்ட் கொடுத்தா பாடுக்குள்ள என்டர் ஆகலாம். followed by -it followed by உங்க கண்டெய்னர் பாடோட பேரு followed by /bin/bash. அங்க கண்டெய்னர் ஐடி கொடுத்துருப்பீங்க, இங்க பாட் பேர் கொடுக்குறீங்க. ஸோ /bin/bashன்னு போடுறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு கமாண்ட், ஒரு வார்னிங் காட்டுது. என்ன அப்படின்னா இப்ப நான் கொடுத்த கமாண்ட் வந்து ஃபியூச்சர்ல இருக்காதான், ஃபியூச்சர் Kubernetes வெர்ஷன்ஸ்ல இருக்காது. அதுக்கு பதிலா நீங்க எப்படி கமாண்ட் எழுதுவீங்க அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதே kubectl exec-it followed by உங்க பாடோட பேரு followed by நடுவுல 2 ஹைஃபன் மட்டும் போடும். அதுதான் அங்க உள்ள புது அப்டேட். இந்த எந்த கமாண்ட் கொடுக்க போறீங்களோ அந்த கமாண்ட்க்கு முன்னாடி 2 ஹைஃபன் மட்டும் போடணும். அதுதான் புதுசா நீங்க யூஸ் பண்ண போற கமாண்டோடைய சின்டாக்ஸ். ஃபைன். இப்போ நான் எங்க இருக்கேன்? HTTPD பாட்ல இருக்கேன். HTTPD பாட்ல இருந்து இப்போ என்னோட Nginx பாட நான் கனெக்ட் பண்ணி பார்க்க போறேன். Nginx பாட நம்ம கனெக்ட் பண்றதுக்கு அதனுடைய IP அட்ரஸ் நமக்கு வேணும். IP எடுக்காம வந்துட்டேன், நான் மறுபடியும் போய் எடுத்துட்டு வரேன். கிளியர் பண்ணிட்டு kubectl பாடோட IP பார்க்கிறதுக்கு என்ன கமெண்ட்? -o wide பாடோட டீடைல்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க பார்க்கிறதுக்கு. ஸோ kubectl get pods -o wide கொடுத்தோம்னா இதுதான் நம்மளுடைய Nginx பாடோட IP. அது இருக்கட்டும் அப்படியே. இப்போ ப்ரீவியஸ் கமெண்ட் கொடுத்து I am entering HTTPD pod. HTTPD பாட்குள்ள வந்தாச்சு. ஸோ இங்க இருந்து கனெக்ட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா curl கமாண்ட் யூஸ் பண்ணி http ஏன்னா நம்ம வந்து ஓகே :/ நம்ம பாடோட IP followed by உங்க Nginx ஓட போர்ட் நம்பர் 80 அப்படின்னு கொடுத்தோம்னா curl not foundன்னு வருது. curl வந்து அந்த பாட் கண்டெய்னருக்குள்ள கிடையாது. இல்லைன்னா எப்படி இன்ஸ்டால் பண்றது? இது வந்து ஒரு Ubuntu based container. So apt update கொடுத்து apt install curl கொடுத்து நாம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ curl கமாண்ட் கொடுத்து இந்த கமாண்ட் கொடுத்தோம்னா இப்போ நான் இருக்கிறது HTTPD பாட். நான் பாக்குறது யாரோட அவுட்புட்? வெல்கம் டு Nginx-னு Nginx உடைய கண்டெய்னர்ல என்ன இருக்கோ அதை என்னால பார்க்க முடியுது. ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும்ன்றத நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி வைஸ் வர்சா Nginx-ல போயிட்டு HTTPD-யோட IP கொடுத்து ஹிட் பண்ணாலும் வரும். ஓகேவா? சோ இப்போ நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சின்ன சேஞ்ச். இப்போ நான் டைரக்டா பாடோட IP அட்ரஸை கொடுத்து கனெக்ட் பண்ணேன். அந்த IP எப்ப வேணாலும் மாறலாம், சேஞ்ச் ஆகலாம், அப்டேட் ஆகலாம். அதுக்கு பதிலா நம்ம இன்டர்னலா என்ன யூஸ் பண்ணிக்க போறோம்? இடையில
கிளஸ்டர் ஐபி. ஸோ இப்போ ஒரு எம்டி கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்ணி அதை நம்ம பாட் கூட கனெக்ட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு கிளஸ்டர் ஐபி எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியுமா? நோட் போர்ட் கிரியேட் பண்ண தெரியும். நோட் போர்ட் மூலமா ஒரு கிளஸ்டர் ஐபி வர்றது தெரியும். வெறும் கிளஸ்டர் ஐபி வேணும்னா ஒண்ணுமே இல்லை, அதுலயே சில சேஞ்சஸ். சர்வீஸ், கைண்ட்ல சர்வீஸ், உங்க சர்வீஸோட பேரு, ஸ்பெக்ல அது என்ன சர்வீஸ், கிளஸ்டர் ஐபியா, லோட் பேலன்ஸரா, நோட் போர்ட்டா கொடுத்து அது என்ன போர்ட் நம்பரை யூஸ் பண்ணணும், அதுக்கான செலக்டார், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த செலக்டாருக்கு ஏத்த மாதிரி தான் லேபிள நம்மளுடைய பாட் வச்சுக்கணும். நான் என்ன பண்றோன்றதை இன்னொரு டைம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு HTTP பாட் வச்சிருந்தேன். HTTP டு Nginx பாட டைரக்டா கனெக்ட் பண்ணி காமிச்சேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா சேம் HTTP பாட், சேம் Nginx பாட், பட் டைரக்ட் கனெக்ஷன் இல்லாம இடையில கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க இருந்து நான் கிளஸ்டர் ஐபியோட ஐபி அட்ரஸை கொடுத்தாலே என் கிளஸ்டர் ஐபி என்ன பண்ணணும், அந்த ரெக்வஸ்ட்டை எடுத்துட்டு போய் நம்ம பாட் கிட்ட கொடுத்து சேம் அவுட்புட்டை காட்டணும். அதுதான் இப்ப பண்ண போறது. இப்போ இந்த கிளஸ்டர் ஐபி யார் கூட மேப் பண்ணணும்? இந்த பாட் கூட தான். ஏன்னா இங்க இருந்தா அது கனெக்ட் ஆகி எடுத்துட்டு வந்து தரப்போகுது ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த கிளஸ்டர் ஐபி வித் த பாட், இந்த செலக்டாரும் இந்த லேபிளும் தான் மேட்ச் ஆகணும். ஓகே, ஸோ அப்ப என்னோட Nginx பாடுக்கு நான் என்ன லேபிள் கொடுத்திருந்தேன்? Nginx பாடுக்கு என்ன லேபிள் கொடுத்திருந்தேன் அதே தான் இங்கேயும் செலக்டார்ல நம்ம கொடுக்கணும். நேம் இஸ் ஈக்குவல் டு ஆப்னு கொடுத்திருந்தேன். அதுக்கு பதிலா இந்த இடத்துல மாத்திக்கலாம், நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இந்த கிளஸ்டர் ஐபிக்கு மேட்சிங்கா யார் வந்து லேபிள் வச்சிருக்காங்களோ அந்த பாடுக்கு இது கனெக்ட் ஆகும். ஸோ vi main.yaml. Cluster IP created. kubectl create services அப்படின்னு கொடுத்தா நம்மளோட கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் கிரியேட் பண்ண கிளஸ்டர் ஐபி இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா அகைன் நம்மளோட HTTP பாடுக்குள்ளேயே போய் இது வந்து நோட் போர்ட்னு இருக்கிறது HTTP பாட்குள்ள போயிட்டு சேம் curl கமாண்ட் followed by HTTP :/ நம்மளோட கிளஸ்டர் ஐபியோட சர்வீஸ் இதோட ஐபி தான் கொடுக்க போறோம். கிளஸ்டர் ஐபியோட ஐபி அட்ரஸை கொடுத்து followed by 80 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ இந்த ரெக்வஸ்ட் எங்க ரவுட் ஆகும்? கரெக்டா இந்த செலக்டாருக்கு நேரா எந்த லேபிள் இருக்கு? Nginx பாடோட லேபிள் தான் மேட்ச் ஆகும். அது கூட தான் இது கனெக்டும் ஆகும். என்ன அவுட்புட்? வெல்கம் டு Nginxன்றதான் அகைன் அவுட்புட். தெரியுதா? ஸோ இந்த கனெக்ஷனுக்கும் பார்ட் டு பார்ட் கனெக்ஷனுக்கும் கிளஸ்டர் ஐபி யூஸ் பண்ணுவோன்றதுதான் இந்த விஷயம். ஓகேவா? ஃபைனலி லோட் பேலன்சர் இன்னொரு 5 minutes தான், அதை முடிச்சிடலாம். ஸோ லோட் பேலன்சர் கிரியேட் பண்ண எனக்கு என்னென்ன கிரியேட் ஆகும்? கிளஸ்டர் ஐபி பாடு, சாரி லோட் பேலன்சர் நாளைக்கு பார்க்கலாம். இல்ல இது மறுபடியும் அந்த செட்டப் அப்புறம் நான் போட வேண்டியது இருக்கும். இப்படியே காமிச்சுனா முடிஞ்சிடும். ஒரு 5 minutes தான். ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமான ஸ்கிரிப்ட் தான். அவுட்புட்டை மட்டும் ஃபைனலா காமிச்சிடலாம்ல, செட்டப் ஓவரா முடிஞ்சிடும். அதனாலதான். So load balancer as usual, kind of service is load balancer, metadata load balancer service, type of service is load balancer, and load balancer create பண்ணும்போது cluster IP-யும் வரும்ன்றதுனால same selector கொடுத்திருக்கோம். and ports, இப்போ இந்த load balancer சம்பந்தமா என்ன போர்ட்? இந்த load balancer-ம் நம்ம cluster-ம் இப்போ கம்யூனிகேட் ஆகணும். ஏன்னா load balancer எங்க கிரியேட் ஆகும்? இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்ம AWS console தான் இந்த load balancer கிரியேட் ஆகும். ஓகேவா? will be created in AWS. so அது என்ன புரோட்டோகால்ல ரன் ஆகணும்? HTTP போர்ட் வழியா தான் நம்ம கிளஸ்டருக்குள்ள அது கம்யூனிகேட் ஆகணும்ன்றதுக்கு HTTP போர்ட் அண்ட் புரோட்டோகால்ஸ் இது லோட் பேலன்ஸ் இருக்கு. இது லோட் பேலன்ஸருக்கு நம்ம கம்ப்ளீட்டா கொடுக்குற புரோட்டோகால்ஸ். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி நான் ஒரு டிப்ளாய்மெண்ட் லான்ச் பண்றேன். ரெண்டு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணா என்ன வரும்? டிப்ளாய்மெண்ட் ரெப்ளிகா பாட். ஸோ பாடு நம்ம புதுசா லான்ச் பண்ண போறோம். அது கூடவே லோட் பேலன்சரும் லான்ச் பண்ண போறோம். ஸோ பாட்ஸ் எப்படி லான்ச் ஆகுதுன்னா டிப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் லான்ச் ஆக போகுது. டிப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம என்னவும் கொடுப்போம்? ரெப்ளிகா கொடுக்குறோம். இந்த செலக்டர் அண்ட் டெம்ப்ளேட்குள்ள என்ன டீடைல்ஸ் இருக்கு? ஆக்சுவலி
செலக்டர் அண்ட் டெம்ப்ளேட் குள்ள என்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பார்த்தா நம்மளோட பாட் இன்ஃபர்மேஷன் தான் அதுக்குள்ள இருக்கும். நீங்க பாடுக்கு என்ன கொடுத்திருந்தீங்களோ, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தீங்களோ அதுதான் அந்த இடத்துல இருக்கு. which means டெம்ப்ளேட்க்கு கீழே இருக்கிறது மொத்தமா பாடோட இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்க ஏடபிள்யூஎஸ்ல ஆட்டோ ஸ்கேலிங் ஒன்னு படிச்சீங்க. ஆட்டோ ஸ்கேலிங் பண்றதுக்கு லான்ச் கான்ஃபிகரேஷன் ஒன்னு எனேபிள் பண்ணிருப்பீங்க. இந்த கான்ஃபிகரேஷன்ல உள்ள இன்ஸ்டன்ஸ் தான் எனக்கு ரெப்ளிகேட் ஆகணும்னு சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்க்கு கீழே யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பாடோட லேபிள் இருக்கு, அந்த பாடோடைய ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. அப்ப இந்த டெம்ப்ளேட்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆவாங்க. ரெப்ளிகா செட்லயும் நம்ம அதான் கொடுத்திருக்கோம். டெம்ப்ளேட்க்கு கீழே நீங்க எந்த கான்ஃபிகரேஷனை கொடுக்குறீங்களோ அதுதான் ரெப்ளிகேட் ஆகும். சோ அவ்வளவுதான் அதுல டிஃபரன்ஸ். அண்ட் இதுக்கு நீங்க வைக்கக்கூடிய லேபிள் ஹலோ. இங்க என்ன கொடுத்திருக்கோம்? செலக்டா. இந்த லோட் பேலன்சரும் இவங்களும் கனெக்ட் ஆகணும். அதாவது லோட் பேலன்சர்னா இதுக்குள்ள யார் வரா? கிளஸ்டர் ஐபி. அந்த கிளஸ்டர் ஐபியும் உங்களுடைய பாட்ஸும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஆப் ஹலோன்ற பேரை தான் நான் அந்த இடத்துல செலக்டர் லேபிளா யூஸ் பண்றது. ஓகே, இதை நான் அப்படியே ரன் பண்றேன். சோ இது மூலமா எனக்கு வந்து 6 ரிசோர்ஸ் இப்போ கிரியேட் ஆகும். லோட் பேலன்சர், கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட், டிப்ளாய்மென்ட், ரெப்ளிகா செட், பாட் எல்லாமே கிரியேட் ஆக போகுது. ஃபைனல் அவுட்புட்டையும் நாம எப்படி செக் பண்ணலாம்? லோட் பேலன்சருடைய டிஎன்எஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னாலே அந்த லோட் பேலன்சர் டிஎன்எஸ் நம்மள ரவுட் பண்ணி சர்வீஸ் வழியா பாட் ஐபி அட்ரஸை காமிக்கும். ஸோ சின்டாக்ஸ் எரர் இருக்கு கண்டெய்னர் போர்ட்ல. கண்டெய்னர் போர்ட் வந்து எப்படி இருக்கணும்னா சின்டாக்ஸ் இதுதான். லோட் பேலன்சரும் கிரியேட் ஆயிடுச்சு, டிப்ளாய்மென்ட்டும் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ kubectl get servicesனு நான் கொடுத்தேன்னா ஐ காட் அ லோட் பேலன்சர் கூடவே கிளஸ்டர் ஐபி வந்திருக்கு. நோட் போர்ட் நான் கொடுத்தேனா? லோட் பேலன்சர் கிரியேட் ஆகுறப்ப நோட் போர்ட் இதை ஓபன் பண்ணிக்கோ நான் கொடுக்கல. ஆனா அங்க என்ன ஓபன் ஆயிருக்கு? நோட் போர்ட் என்ன போர்ட் நம்பர் யூஸ் ஆயிருக்காங்க? 31,989 அப்படின்றதுதான் நோட் போர்ட் டிஃபால்ட்டா எடுத்துக்கிட்ட நம்பர். அது அங்க கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம லோட் பேலன்சரும் கிரியேட் ஆயிடும். லோட் பேலன்சர் எங்க கிரியேட் ஆயிருக்குன்னா உங்களோட கன்சோல்ல. இது வந்து ஃபர்ஸ்டே கிரியேட் ஆன லோட் பேலன்சர். கிளஸ்டர் கிரியேட் ஆகும் தெரியுமா? அப்ப வந்தது. இப்போ எக்ஸ்போசிங்காக நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய புது லோட் பேலன்சர் இது இன்னும் கிரியேட் ஆகல. இந்த லோட் பேலன்சருடைய டிஎன்எஸ் எடுத்து நம்ம ஹிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இது கிரியேட் ஆயிடுச்சுன்னா இங்கேயே உங்களுக்கு ஆக்டிவ்னு காட்டும். இன்னும் பெண்டிங் இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல டிஎன்எஸ் காட்டும். அந்த டிஎன்எஸ் ஹிட் பண்ணா நமக்கு அவுட்புட் கிடைச்சிடும். ஓகேவா? இதான் அந்த டிஎன்எஸ். சும்மா ஹிட் பண்ணி காட்டுறேன். கிரியேட் ஆகல. இன்னும் அங்க ஆக்டிவ் ஆகாதனால நமக்கு வரல. இது வரைக்கும் கிளியரா? நோட் போர்ட் வந்து டிஃபால்ட்டாவே ஓபன் ஆயிருக்கு. இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்த்தது வந்து லாஸ்ட் செஷனுடைய பெண்டிங் டிப்ளாய்மென்ட் பத்தி பார்த்தோம். அது முடிச்சு ரன் பண்ணியாச்சு. அடுத்து லான்ச் பண்ண பாட்ஸ் எப்படி எக்ஸ்போஸ் பண்றது, யூசர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சர்வீசஸ்னு சொல்லி கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட், லோட் பேலன்சர் பத்தி பார்த்துருக்கோம். இதுல ஒரு டாஸ்க் தரேன். அந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் இன்கிரஸ். இன்கிரஸ்னா என்ன, இன்கிரஸ் கண்ட்ரோலர், அதாவது இன்கிரஸ் கண்ட்ரோலர்னா என்னன்றத பாருங்க. இது ஒரு ரிப்பீட்டட் இன்டர்வியூ கொஸ்டின். இத பாருங்க. இப்ப நம்ம பார்த்ததுல அதாவது உங்களுக்கு ரிலவெண்டான டாபிக் தான் எல்லாமே. லோட் பேலன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், போர்ட் கான்செப்ட்ஸ்லாம் ஆல்ரெடி தெரியும், ஸ்டாட்டிக் ஐபி பத்திலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி இன்கிரஸ் கண்ட்ரோலர் அப்படின்றது ஒரு ஃபயர்வால் ரிலேட்டட் விஷயம் தான். சோ அது யாருன்றத பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த ஹிஸ்டரி மட்டும் அனுப்பிச்சு விடுங்களேன் இந்த இதுல.
இதுலயா? சரி, ஓகே, நான் அனுப்பிச்சு விடுறேன். இருங்க, நான் அப்படியே சாட்ல கூட போடுறேன். உங்களுக்கு குரூப்லயும் நான் ஷேர் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா லோட் பேலன்ஸருடைய டிஎன்எஸ் வந்துருச்சு அப்படின்னாலே கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. சோ போயிட்டு இட் ஒர்க்ஸ். லோட் பேலன்ஸரோட டிஎன்எஸ் கொடுத்தா லோட் பேலன்சர் வழியா நம்ம நோட் போர்ட்குள்ள போயிருக்கோம். இந்த பிக்சர் தான் லோட் பேலன்ஸருடைய டிஎன்எஸ் டு நோட் போர்ட் டு கிளஸ்டர் ஐபி, கிளஸ்டர் ஐபி டு இந்த போர்ட் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இதுலயே நீங்க வந்து எல்லாருக்குமே ரவுட் 53யும் தெரியும், வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. லோட் பேலன்ஸருடைய டிஎன்எஸ் ஏ டைப் ரெக்கார்ட் மூலமா உங்களுடைய டொமைன் நேம் கூட மேப் பண்ணி பாத்தீங்கன்னா டொமைன் நேம் போட்டாலே இந்த அவுட்புட் வந்துடும். ஓகேவா? அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதனுடைய ரிசோர்ஸ் எல்லாமே டெலீட்டும் பண்ணிடுறேன். சோ டெலிஷன் எப்படி இருக்கணும்ன்றதையும் காமிச்சிடுறேன். கியூப் சிடிஎல் கெட் சர்வீசஸ்னு கொடுத்தா இதுல எதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண சர்வீசஸ், கிளஸ்டர் ஐபி, லோட் பேலன்சர், மை நோட் போர்ட், இதை டெலீட் பண்ணிடக்கூடாது. ஸோ கியூப் சிடிஎல் delete services, cluster IP service, load balancer service, node port service. Deployment to create பண்ணிருக்கேன், தனியாவும் பாட create பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் check பண்ணி delete பண்ணிக்கலாம். So kubectl get Simon kubectl Simon deleted kubectl get pods kubectl namespace ல எதுவுமே நான் கிரியேட் பண்ணாதனால அதெல்லாம் தேவையில்லை. ஸோ பாட்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு செக்ஷன்ல நான் லான்ச் பண்ணது. engine export notebook அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலா கிளஸ்டர் டெலிஷனுக்கான கமாண்டும் போட்டுக்கலாம். ஸோ அந்த கமாண்ட் உங்களுக்கு வேணுமா? ஆல்ரெடி தெரியும்ல, கிளஸ்டர் டெலிஷன் கமாண்ட் cops delete cluster hyphen name followed by a cluster உடைய பேரு with respect to bucket. எந்த பக்கெட்ல எந்த S3 பக்கெட்ல உங்க ஸ்டேட் ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த பக்கெட்டோட பேரு S3:// bucket இந்த S3 பக்கெட் தான் நான் கொடுத்திருந்தேன் கிரியேட் பண்றப்போ. இதுக்குள்ளதான் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த பக்கெட்டோட பேர் கொடுத்து hyphen s கொடுத்தா எல்லாருமே டெலீட் ஆயிடுவாங்க. இது டெலீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கமாண்ட்ஸ் ஹிஸ்டரியா எடுத்து கூட நான் ஷேர் பண்றேன் உங்க குரூப்ஸ்ல. ஓகேவா? ஃபைனா கிளியரா எல்லாருக்கும்?